رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. وعن عائشة رضي الله تعالى عنها قالت: كان يصيبنا ذلك فنؤمر بقضاء الصوم ولا نؤمر بقضاء الصلاة. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கோர் அருகுடையாக வந்திருந்த அண்ணலும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான இந்த மாதாந்திர பயான் நிகழ்விலே வரக்கூடிய ரமலானை முன்னிட்டு அதற்குரிய தயாரிப்பாக, அதற்குரிய முன்னேற்பாடாக சில செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அந்த செயல்பாடின் மூலமாக ரமதானினுடைய முழுமையான பலனை, நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 20 சில தினங்களே உள்ள இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தலைப்பை எடுத்துக்கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதனால் அதற்கு முன்பதாகவே ரமலானில் கிடைக்கப்பெறும் பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்கு வகை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்வின் பயிற்சி களம்தான் ரமலான். எப்படி வாழ வேண்டும் என்பதை
பயிற்சியின் மூலமாக எந்தெந்த தன்மைகளுடன் மனிதன் இருக்க வேண்டும் என்பதை பயிற்சியின் மூலமாக அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய ஒரு விதம் தான் ரமலான். அந்த அடிப்படையில் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை நோக்கிய காரணங்களை சொல்லி காட்டும் பொழுது பல்வேறு விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றன. ரமலானுடைய பகுதி 3 என்று நமக்கு தெரியும். நபிகளார் சொல்லி காட்டுவார்கள். முழு நோன்பையும் 30 நோன்பையும் 3 வகையாக பிரித்து முதல் 10 ரஹமத் என்பதாகும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்குரிய 10 என்பதாகும். இரண்டாவது 10 அவுசத் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது 10 மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதாகும். மூன்றாவது 10 இத்துக்கும் மினன் நார் என்று சொல்லக்கூடிய நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டிய 10 ஆகும். இந்த 3ம் அதிமுக்கியமானது மனிதனுக்கு. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் வெற்றி பெறுவதற்கு ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் தேவை. அதே போன்று இந்த உலகத்தில் நிகழ்ந்துவிட்ட குற்றங்களுக்காக வேண்டி பரிகாரமாக மக்ஃபிரத் தேவை. அந்த குற்றச் செயலினால் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேவை. இந்த 3ம் அதிகவசியமாக இருப்பதன் காரணமாக கிருபையுடையவனாக ஆகிவிட்டான், வாழ்க்கையை சரியான முறையிலே அமைத்துக் கொண்டான். இருப்பினும் மனிதன் என்ற அடிப்படையிலே சில தவறுகளை புரிந்து விட்டான், அதனால் மக்ஃபிரத்தை பெற்றுக் கொண்டான். அவனை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அந்த நரகத்தை விட்டும் அவன் பாதுகாப்பு பெற்று விட்டான் என்று சொன்னால் எஞ்சி இருப்பது சுவனமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமுமே தவிர வேறொன்றுமில்லை. நிச்சயம் என்ன இருக்கு? மக்ஃபிரத்து கிடைச்சிருச்சு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது. அது கண்டிப்பாக கொடுப்பான். காரணம், ரஹமத்துடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். முதல் 10 பயிற்சி பெற்ற அந்த ரஹமத்து கிருபையுடைய வாழ்க்கை இருக்கின்றதே. ஒருவனுடைய உள்ளத்திலே கிருபை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் அடிபணிய ஆரம்பித்து விடுவான். அப்தியத் அவனிடத்திலே வந்துவிடும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய தன்மைகள் அவனிடத்திலே உருவாகிவிடும். அந்த அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் எல்லாம் சரியாக ஆகிவிடும். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்வான், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்வான். வாழ்வை செவ்வனே சரியான முறையிலே அவன் நடாத்தும் பொழுது அவனுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய அந்த மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷமும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொன்னால் வெகுமதி சுவனமாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தமாகவும் தான் இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் மிகவும் அற்புதமான முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 10ஐயும் நமக்கு பங்கிட்டு தந்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் கடினமான உள்ளம் படைத்த ஒருவனாக இருந்தான், ரொம்ப கல்நெஞ்சக்காரனா இருக்கான். அப்ப அந்த கல்நெஞ்சக்காரன் தனது பசியினால் தன்னை வருத்துவதன் மூலமாக அவனுடைய உள்ளம் தளறுகின்றது. எல்லாம் மூர்க்கமா இருந்தா தானே ஏதாவது செய்ய தோணும். உடம்பெல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இளம் ரத்தமாக துடிப்புமாக இருக்கும் பொழுது எதையாவது ஒன்றை சாதித்து விட வேண்டும், செய்து விட வேண்டும் என்று துடிக்கும். அந்த நேரத்திலே மூளை என்ன சொல்கின்றதோ அதற்கு உடம்பு ஒத்து கொடுக்கும். நல்ல விஷயத்தை தூண்டுவது என்று சொன்னால் உடம்பாகப்பட்டது அந்த நல்ல விஷயத்திற்கு ஒத்து போய் துணை செய்து அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஏதுவாக அமையும். மூளை தடுமாறி விடுகின்றது. நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்ப்பதற்கு மூளை சிந்தனையற்று போய்விடுகின்றது, தடுமாறி விடுகின்றது. அதே மூர்க்கத்தனமான அந்த இளம் பருவம், அதே மூர்க்கத்தனமான அந்த இரத்த ஓட்டம் அந்த தீய காரியத்திற்காக வேண்டி துணை போய் விடுகின்றது, தீயதை செய்து முடித்து விடுகின்றார். ஆக இந்த நோன்பினால் ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஒரு பேர் அற்புதம் இருப்பதின் காரணத்தினால் தீய விஷயத்திற்கு அவனுடைய சிந்தனை சில நேரங்களிலே தடுமாறி தூண்டினாலும் இவன் அந்த தளர்ச்சியின் காரணமாக அந்த செயலை செய்வதற்கு முன்பதாக யோசனை செய்கின்றான்.
பிறகு அவன் எப்பொழுது யோசனை செய்ய ஆரம்பித்து விட்டானோ, இதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசனை செய்ய ஆரம்பித்து விட்டானோ, அதற்கு காலங்களை கடத்த நேரங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டானோ, பிறகு அவன் சரியான முடிவிற்கு வந்து விடுவான். எடுத்ததை எடுத்த மாத்திரத்திலே செய்ய முற்படுவதுதான் சில நேரத்தில் சரியாகவும் சில நேரத்தில் தவறாகவும் அமைந்துவிடும். ஆனால் நின்று நிதானித்து செய்ய முற்படும் பொழுது, வேகத்துடன் விவேகமும் கொடி இருக்கும் பொழுது, அந்த இடத்திலே சரியான முடிவிற்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் அந்த கடினமான மனவுடையவன், மூர்க்கத்தனமான இரக்கமற்ற அந்த நிலையுடையவன் முதல் 10 நோன்பு வைத்து 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 தளர்ந்து தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி அவன் நிதானத்திற்கு வந்து விடுகின்றான். தளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைக்குரிய நேரம் உண்டாகி விடுகின்றது. முதல் 10 அவன் அதை பெற்றுக்கிறான். ஆணவம் குறைந்து விடுகின்றது. ஏன்னா உடம்புல சத்து இல்லையில, ஆன்மீக சக்தி ஒன்று இருக்கின்றது, வழி நடாத்தக்கூடிய சக்தி இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் இரத்த ஓட்டத்தை குறைக்கக்கூடிய அந்த சக்தி மட்டும் தடைபெறுகின்றது, குறைகின்றது. தடைபெறவில்லை, குறைகின்றது. அப்படி குறையும் பொழுது ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் இருக்கின்றதே, அது நிச்சயமாக அவனிடத்திலே குறைந்து விடுகின்றது. எப்பொழுது அவனிடத்திலே அந்த விஷயம் குறைந்து விடுகின்றதோ, பிறரின் மீது அவன் இரக்கப்பட துணிந்து விடுகின்றான். நின்று நிதானித்து சிந்தனை செய்ய முற்படுகின்றான். அதன் காரணமாக அடுத்தவர்கள் மீது இரக்கப்பட ஆரம்பித்து விடுகின்றான். இந்த இரக்கப்படுறதுதான் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கிருபை. எப்பொழுது பிறரின் மீது இரக்கப்பட ஆரம்பித்து விடுகின்றானோ, இரண்டாவது பத்தியிலே அதற்குரிய பயிற்சியை மேற்கொள்கின்றான். மேலும் மேலும் அவன் பயிற்சியை மேற்கொண்டு தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கும் பொழுது அந்த மனம் இலேசாக ஆகிவிடுகின்றது. பிறர் செய்கின்ற குற்றங்களை பார்க்கும் பொழுது அதை மன்னிக்க தோணுகின்றது. ஆணவம் இவ்விடத்திலே குறைந்து விட்டதன் காரணமாக சற்று முதிர்ச்சி அடைந்து விடுகின்றான். முதிர்ச்சி அடைந்து தளர்ச்சி பெற்றதன் காரணமாக அதிலும் இரண்டாவது பத்திலே மீண்டும் முதிர்ச்சி அடையும் பொழுது பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மைக்கு இவன் வந்து விடுகின்றான். அடுத்தவங்களை மன்னிக்கணும். இறக்கம் இருந்தா தானே மன்னிப்புன்ற எண்ணமே இருக்கும். உள்ளத்துல இறக்கம் இல்ல, கண்ணெஞ்சக்காரனா இருக்கான் அப்படின்னாக்க என்னத்தை தான் சொன்னாலும் அவனுக்கு ஏறாது, மன்னிப்புன்ற சிந்தனை வராது. எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் மன்னிப்பை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னிடத்திலே இரக்க குணம் எப்பொழுது அவனிடத்திலே இருக்குமோ அதுதான். பிறகு மூன்றாவது பத்தில் அதிலும் தேர்ச்சி பெற்று எந்த நிலைக்கு உருவாகி விடுகின்றார் என்று சொன்னால், பிறர் தனக்கு ஏதாவது கெடுதல் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த அவர்களுக்கு குற்றமே தராமல் அவரை மன்னிக்க முற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபை அவன் மீது வந்து, நீ குற்றம் செய்தாலும் உன்னை நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு தருகின்றேன் போ. எப்படி இரண்டாவது பத்திலே நீ பிறரை மன்னித்தாயோ, முதல் பத்திலே பிறர் மீது இரக்கம் காட்டியதினால் உனக்கு ரஹ்மத்தை தருகின்றேன். இரண்டாவது பத்தில் பிறரை மன்னிக்க நீ பழகிக் கொண்டதினால் உன்னை நான் மன்னிக்கின்றேன். மூன்றாவது பத்தில் பிறரை தண்டிக்க நீ பின்வாங்கியதினால் உன்னை நான் நரகத்தை விட்டும் தண்டிப்பதிலிருந்து பின்வாங்கி விடுகின்றேன். நமது பிரதிபலிப்பு, நமது எண்ணம், அல்லாஹ்வுடைய உதவி. அப்ப இந்த மூன்றையும் ஒரு பேர் அம்சமாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையினுடைய ஒரு கலையாக அமைத்து தருகின்றது இந்த ரமலானுடைய நோன்பு. இந்த பயிற்சியின் விளைவுதான், இந்த 3 பத்தினுடைய பயிற்சியினுடைய விளைவுதான் அந்த மனிதன் அந்த வருடம் பூராவும் சரியான முறையிலே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஏதுவாக வழிகாட்டியாக அமையும். அதுதான் பயிற்சி களம். ரமலான் என்பது பயிற்சி களம். அற்புதமான ஒரு பயிற்சி அவன் பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அவன் எப்படி வாழ வேண்டும், எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதை அவன் நிர்ணயித்து வகுத்து பார்த்து விடுகின்றான். ஆக நாம் எப்படியோ அதுதான் பிரதிபலம். தன்வினை தன்னை சுடும் என்று சொல்வார்களே, நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்து விளைவுகள் நிகழும். நாம் நம்மை பிறரை மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இரக்கம் நன்மீது வரும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்வார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வான், யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக, என் மீது கிருபை புரி ரஹ்மானே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கேட்பானாம், இவன் அடியார்களை என்றாவது இரக்கத்துடன் பார்த்திருக்கின்றானா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஆமா அல்லாஹ் பார்த்தான்.
அவர் மேல இறக்கப்பட்டான், இவர் மேல இறக்கப்பட்டு இந்த இது செஞ்சான், இவருடன் பரிவுடன் நடந்து கொண்டான். இப்படி மலக்குமார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்னுடைய அடியான் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது நான் மட்டும் அவனிடத்திலே இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்வதா? உனக்கு நான் கிருபை புரிந்து விட்டேன் என்று துஆ செய்வான். அடியான் எனக்கு மன்னிப்பு வேண்டும் அல்லாஹ் என்று துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கேட்கின்றான், இவன் வாழ்நாளிலே யாரையாவது மன்னித்திருக்கின்றானா? நான் சொல்லக்கூடியது சஹீஹான ஹதீஸ் வரக்கூடியது. மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லை அல்லாஹ் யாரையும் மன்னிக்கவில்லை. மன்னிப்பென்ற குணமே உன்னிடத்தில் இல்லாத போது என்னிடத்தில் அதை நீ எப்படி எதிர்பார்க்கின்றாய் என்று அல்லாஹ் அவனை தட்டி விடுவான். இல்லை அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான் என்று மலக்குமார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், என்னால் படைக்கப்பட்ட ஒரு அபுதாகிய நீயே பிறரை மன்னிக்கக்கூடிய பக்குவம் வாய்ந்தவனாக இருக்கும் பொழுது கிருபையாளனாகிய நான் எப்படி உன்னை மன்னிக்காமல் இருக்க முடியும்? உன்னை நான் மன்னிக்கின்றேன். அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு. ஏன்னா அதுதான பெரிய விஷயம். நரகத்தை விட்டு பாதுகாத்துட்டாக்க அதுக்கு பிறகு வேற விஷயம் இல்லை. நரகத்தில் நுழைவதை விட்டும் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனை தடுத்து விட்டானோ, பாதுகாப்பை கொடுத்து விட்டானோ, அதற்கு பிறகு அவனுக்கு வெற்றி, அதுதான் வெற்றி. அதற்கு பிறகு ஒரு தண்டனையும் அவனுக்கு கிடையாது. அப்போ ஒரு அடியான் துஆ செய்யலாம். மலக்குமார்கள் கேட்பார்கள். மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் மக்களுக்கு இதை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்கக்கூடியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். என்னங்க, என்னுடைய அடியான் யாரையாவது தண்டனை கொடுப்பதிலிருந்து மன்னிப்பது என்பது ஒரு விதம், தண்டனை கொடுப்பது என்பது மற்றொரு நிலை, அந்த நிலையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறானா? இரண்டிற்கும் பெரும் வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப பிறரை தண்டிக்க முற்பட வேண்டிய அந்த தகுதி வாய்ந்த அந்த தருணத்திலே என்னுடைய அடியானை நான் தண்டிக்க மாட்டேன், என்னுடைய நண்பரை நான் தண்டிக்க மாட்டேன், அவன் எனக்கு எவ்வளவு இன்னும் செஞ்சாலும் சரி நான் அவனுக்கு சிரமத்தை தரமாட்டேன் என்று சொல்லி ஒருவன் பின்வாங்குகின்றான் என்று சொன்னால் அதுதான் அவனுக்கு வெற்றியாக அமையும். அதனால் அல்லாஹ்விடத்திலே இந்த மலக்கு பதில் சொல்வார், ஆமாம் அல்லாஹ் இவனுக்கு செய்த கொடுமைக்கு பகரமாக இவன் யாருக்கும் தீங்கு விளைவிக்கவில்லை, இவன் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சொல்லும் பொழுது என்னுடைய அடியானே பிறரை மன்னிக்கக்கூடிய பக்குவமுடையவனாக இருந்தான் என்று சொன்னால், என்னுடைய அடியானே பிறருக்கு தண்டனை கொடுப்பதை விட்டு பின்வாங்கி விட்டான் என்று சொன்னால் நான் எப்படி அவனுக்கு தண்டனை கொடுத்து நரகத்தில் போடுவது? நான் மன்னித்து விட்டேன், உனக்கு நரகத்தை விட்டு விடுதலை. அப்ப நிலைமை எப்படி இருக்குமோ, செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ, சிந்தனை எப்படி இருக்குமோ, அதே போன்றுதான் பிரதிபலனும் இருக்கும் என்பது நமக்கு தெரியும் கண்ணியத்திற்குரியவர்கள். இதனால் தான் பல தடவை இந்த விஷயத்தை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இரக்க குணமற்ற ஃபிரௌன் எந்த அளவிற்கு கொடுங்கோலனாக இருந்தான் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதாவது தன்னுடைய அரசவையிலே தான் அமர்ந்து கொண்டு ஒருவனுடைய மேலே தேனையும் பாலையும் ஊற்றிவிட்டு உன் மீது ஈ மொய்க்க கூடாது என்று சொல்வான். ஈ மொச்சுன்னா திருப்பி அடிக்கிறது. சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய குற்றம், துலும், அநியாயம், அநீதம். இந்த அளவிற்கு கொடூரகரமான ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவன் செல்லும் பொழுது 6 லட்சம் மக்களுடன் அவன் செல்லுகின்றான், 12 லட்சம் மக்களுடன் அவன் செல்கின்றான், 6 லட்சம் மக்களுடன் இவர்கள் செல்கின்றார். அப்பொழுது அல்லாஹு தஆலா நதியை பிளந்து வெற்றியை கொடுத்து விட்டான். ஆனால் மீண்டும் இவன் செல்லும் பொழுது அந்த நதி மூடி விடுகின்றது, எல்லோருக்கும் தெரியும். குர்ஆனிலே அல்லாஹ் அதை சொல்லி காட்டும் பொழுது ஆமன்து பி அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன் என்று அவன் சொல்லுகிறான். மூழ்கும் பொழுது என்ன சொல்றான்? அதுவரைக்கும் அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்விடத்திலே இறக்க வேண்டும் என்று கேட்கிறான். அல்லாஹ், நான் இப்படி தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுகின்றேன், எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ரப்பை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பாகிய உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், என்னை மன்னித்து விடு, நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று அவன் கேட்டதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. மகபிரத்து கிடைச்சிச்சா? அவன் வாயை திறக்கும் போதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை அள்ளி அவன் வாயின் மீது போட்டு வாயை அடைத்தார்கள் என்று தஃப்சீரிலே விளக்கம் தருகிறார்கள். ஏன்? வாழ்நாளில் அவன் யாரின் மீதும் கருணை காட்டாத நிலையில் வாழ்ந்தான். தன்னிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்ற கர்வத்தினால் அவன் தனது வாழ்க்கை அமைத்துக் கொண்டதினால்
நம்ம தான் முதலாளி, நம்ம தான் மாச சம்பளம் கொடுக்கிறோம், நம்மள்ட்ட தான் அவர் வேலை பார்க்கிறார். நான் தான் வீட்டுல பொறுப்புதாரியா இருக்கிறேன், நான் சொல்றது எல்லாருமே அப்படியே கேட்கணும். நல்லது சொல்றது கெட்டது சொல்றதுலாம் சிந்திக்க மாட்டார். நான் நாட்டை ஆளுகின்றேன், நான் பொறுப்பில் இருக்கின்றேன், நான் இதர விஷயங்களை கவனிக்கின்றேன் என்று அவரவர்களுடைய துறையில் இருக்கும் பொழுது பிறன் மீது இரக்கம் காட்டாத நிலை. இதே ஒன்றுதான் ஃபிரௌன் செய்ததினால் அவனுக்கு இரக்கம் வேண்டப்பட நேரத்திலே அல்லாஹ் மலக்குமார்களை விட்டு வாயில் மண்ணை போட்டு மூடி அவனுடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் மூழ்கடித்து மரணிக்க செய்தான் என்று குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது, அதே நேரத்திலே இன்னொரு சம்பவமும் நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திபெத்தியரை அடித்துவிட்டு வேறு நாட்டிற்கு ஓடும் பொழுது போகக்கூடிய வழியிலே 2 அவல பெண்களினுடைய குரலை கேட்கின்றார்கள். இந்த கல் ரொம்ப கஷ்டமா இருக்கே, இதை தூக்க முடியல, எப்படி நம்மளுடைய ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கிறது, நம்மளுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கிறது அப்படின்னு கஷ்டமா இருக்குது. ஆஹா, 2 பலகீனமான பெண் குலம் ஆயிற்றே, 2 பலகீனமான மக்களா இருக்கிறாங்களே என்று நினைத்துக் கொண்டு பலகீனமான மக்களாக இருக்கின்றார்களே என்று நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு உதவி புரிந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இவர்கள் துடித்து ஓடக்கூடிய அந்த நிலையை பார்த்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைக்கின்றான். அங்கு அவர்கள் வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடக்கின்றது. அதற்கு பிறகு அன்பளிப்பாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தடியை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாயிலாக கிடைக்க செய்கின்றான். அதன் காரணமாக பல விஷயம் நம்ம குர்ஆன்ல வருது. என்னென்ன பிரயோஜனம் அடைஞ்சாங்க, எந்தெந்த வெற்றிகள் அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா உதவி செய்தான். ஏனென்று சொன்னால் அவர்கள் இறக்க குணத்தை பெற்றுக் கொண்டதினால் அவர்களுடைய உள்ளத்தில் இறக்கம் இருந்துச்சு. அதனால அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான். அப்ப அடியானிடத்தில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான் இறக்க குணம் இருக்க வேண்டும் என்பதாக. அதே போன்று மக்ஃபிரத் வேண்டும் என்று சொன்னாலும் நம்மிடத்திலே இரக்க குணம் வேண்டும். நம்ம யாரையாவது மன்னிச்சிருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார். அவங்க மீது விபச்சார பழி சுமத்தப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் அதை தூய்மைப்படுத்தி காட்டினான். அந்த விபச்சார பழியின் மூலமாக கடும் கோபம் அடைந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த விபச்சார பழியிலே குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரிலே குற்றம் சாட்டிய நபர்களிலே மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் இடம்பெற்றிருந்தார். குழம்பி போயிட்டார். அவர் உண்மைதான் நடந்திருக்குமா அப்படின்னு குழம்பிட்டார். முனாஃபிக்குகள் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு பெரிய பிரச்சனை உருவாக்கினார். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனசு கஷ்டப்பட்டு உனக்கு இனிமே உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு மிஸ்தாஹுக்கு சத்தியம் செஞ்சிடறான். உதவியே செய்ய மாட்டேன். அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனத்தை இறக்கி வைத்திருந்தார். வலா யக்தனி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யூது லில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றார். சத்தியம் செய்யாதீங்க. வலா யக்தனி உலுல் ஃபضل மின்கும், சத்தியம் செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் உலுல் ஃபضل மின்கும், அல்லாஹ் உங்களை பணக்காரராக ஆக்கி வைத்திருக்கின்றான். வசதி உடையவர்களாக இருக்கின்றீர்கள். வஸ்ஸஅதி, தாராளம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அன் யூது லில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே பாடுபடக்கூடியவர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பொருளை தாராளமாக செலவு செய்யுங்கள். வல் யாஃபு, நீங்கள் மன்னித்து விடுங்கள். அவர்களிடத்திலிருந்து ஏதாவது குறை வந்தது என்று சொன்னால் மன்னித்து விடுங்கள். வல் யஸ்ஃபஹு, நீங்கள் மறந்தும் விடுங்கள்.
இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்க வேண்டும், உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். 24வது சூராவினுடைய 22வது வசனமாக அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான். இந்த வசனத்தை பார்த்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்படியே மலைச்சு போயிட்டாங்க. நம்ம சத்தியம் செஞ்சோம், மிஸ்தாகுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரலியல்லாஹு தஆலா. ஆனால் அல்லாஹ்வுடைய வசனம் இப்படி வந்து விட்டது, நீங்கள் அவர்கள் செய்த தவறை மன்னித்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று வந்தது. அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, மிஸ்தாஹ் மீது சத்தியம் செய்த அந்த விஷயத்தை நான் எனது சத்தியத்தை முறித்துக் கொள்கின்றேன் என்று முறித்து விட்டார்கள். எல்லா மாதமும் கொடுப்பதை விட 2 மடங்காக கொடுத்தார்கள். அப்ப இப்படி மகுபிரத்தை கொடுத்ததுனால தான் அல்லாஹ் தஆலா மன்னிச்சு ஈமான்ல ஈடுகட்ட முடியாத உயர்ந்த மனிதராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தார் என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக கவனிக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்கள், இதே போன்றுதான் மனிதனிடத்திலே மகுஃபிரத் என்று சொல்லக்கூடிய பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மை ஏற்பட வேண்டும். மகமேலேயே விபச்சார பழி சுமத்தியவரை மன்னிச்சதோடு மட்டுமல்லாமல் என்றும் கொடுத்து கொண்டிருந்த உதவியை 2 மடங்காக ஆக்கி கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்க யாரையாவது மன்னிச்சிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியதை அவர்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதினால். அதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். அந்த தன்மையை நாம் நம்மிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனம் எந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகின்றது. புனிதமிக்க நோன்பு, அந்த நோன்பை பற்றிய விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் ஐயாமும் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். அவ்வளவு அற்புதமா அல்லாஹ் விளக்கி காமிக்கிறான். நல்லா பார்க்கணும், கவனமா பார்க்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று கடமையாக்கப்பட்டது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டும். அல்லாஹ் நினைச்சா சொல்லிடலாம்ல, என்னுடைய அடியான் நீனு நோன்பு வை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், முடிஞ்சு போச்சு, வைக்கணும். நம்ம நான் அல்லாஹ் தஆலா மேற்கொள்ளக்கூடிய அந்த விதம் இருக்கின்றது, எவ்வளவு அற்புதமான விதம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பிள்ளையை முதலாக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் பொழுது அவள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, அவளுடைய அந்த தாய் அன்புள்ளம் கொண்ட அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது எந்த அளவிற்கு தயான குணம், அன்பு, பாசம் அந்த இடத்திலே வெடிக்குமோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திலும் அந்த ஆணையில் ஒரு விஷயம் இருக்கின்றது. ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய அந்த வசனம் எந்த அளவிற்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை முதலாக பள்ளிக்கு அனுப்புகின்றார். என்ன செய்வா? பாசமா மகனே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடவி கொடுத்து, பாசமா அன்பா தடவி கொடுத்து, நீ பள்ளிக்கு போகணும், நீ போய் படிச்ச அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகுவ? டாக்டர் ஆகுவ. அவனுடைய விருப்பம் எதெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் அவன் தெரிந்து வைத்திருப்பதன் காரணத்தினால் அந்த அடிப்படையிலே வர்ணனை செய்கின்றான். பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆணையை அதை வர்ணனையாக அவள் சொல்ல முற்படும் பொழுது, நீ டாக்டர் ஆனேன்னு சொன்னாக்க நீ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், நீ கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம், ஸ்டெதஸ்கோப்பை போட்டுக்கலாம், எனக்கு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஆர்வத்தை ஊட்டுகின்றான். பிள்ளைக்கு ஓ இப்படிலாம் ஆயிடலாமா, பின்னால நிறைய காசு சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுடைய உள்ளத்திலே சற்று தளர்வு ஏற்படுகின்றது. போக மாட்டேன் என்று இறுக்கமாக இருக்கக்கூடிய அவனிடத்திலே தளர்வு ஏற்பட்டு சற்று அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால்,
போறதுக்கு கொஞ்சம் என்ன வந்தாலும் மீண்டும் தயக்கம் வந்து அடம் பிடிக்கிறான், இல்ல போமாட்டேன் போமாட்டேன். இதே போன்றுதான் அல்லாஹு தாலா அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, எனது அடிமையே என்று சொல்லாமல் ஓ ஈமான் கொண்டவர்களே, என் அன்பு மகனே என்றது எப்படி தாய் சொல்லுகின்றாலோ அதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஈமானிய பிள்ளை பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆயுஷா என்று ஒரு பெயர் வைத்திருப்பார். அந்த பெயரை கொண்டு அழைக்க மாட்டார். என் தங்கம், என் செல்லம், என் மகனே அப்படின்னு அழைப்பார். அதே போன்று அல்லாஹ் தனது அப்துக்கு அடியானுக்கு ஒரு பெயர் வைத்திருப்பான். அதை வைத்து அல்லாஹ் அழைக்கவில்லை, ஈமானிய பாசத்தை வைத்து அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஈமானிய தொடர்பு உள்ளவர்களே, ஈமானினால் என்னை நெருங்கக்கூடிய அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அழைக்கிற துணி தாயை போன்று உள்ளது. அற்புதமாக எழுதுவார்கள் அந்த விஷயத்தை. அதே போன்று அழைத்ததற்கு பிறகு என்ன சொல்லுவார்? எல்லாமே சொல்லிட்டு அந்த பிள்ளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறமேட்டுக்கு அந்த தயக்கம் ஏற்படும் போது மீண்டும் அவன் தயக்கத்தினால் சுணக்கம் காட்ட முற்படும் பொழுது அந்த தாய் சொல்லுவா, என்னப்பா நீ இப்படி மறுக்கிற? இந்த மாதிரி பக்கத்து அண்ணன்லாம் போறான்ல, அண்ணன் எத்தனை அஞ்சாவது படிக்கிறான், 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டான், பெரிய பிள்ளை ஆயிடுவான், அப்புறம் பெருசா ஆயிடுவான், டாக்டர் ஆயிடுவான், இன்ஜினியர் ஆயிடுவான், இந்த பக்கத்து வீட்டுல பாரு அந்த அண்ணன்லாம் போறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய அடம் பிடிக்கக்கூடிய அந்த குடன் சற்று குறைந்து போகுவதற்கு முற்படுவான். இருப்பினும் தயக்கம் இருக்கும். அதே போன்று அல்லாஹ் இந்த இடத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்கும், பள்ளிக்கு போங்கன்னு ஆர்டர் போற மாதிரி நோன்பு வைங்க, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த தாய் உவமையுடன் சொல்லி காட்டுவது போன்று கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னுண்டானவர்களும் நோன்பு வச்சாங்க. நீ மட்டும் ஸ்கூலுக்கு போல, உங்க அண்ணனும் போயிட்டு இருந்தான், பக்கத்து வீட்டுக்காரங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், உன்னை மட்டும் நோன்பு வைக்க சொல்லல, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உனக்கு முன்னுண்டான எல்லா சமுதாயத்தினர்களும் நோன்பு வச்சாங்க, அதனால உங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. எப்படி அல்லாஹ் அந்த தாயுள்ளம் கொண்ட அந்த பரிமாணத்தை எந்த அளவிற்கு அல்லாஹ் விலக்கி காட்டுகின்றார். ஒரு தாயை போன்று பிள்ளையை அரவணைத்து சொல்லி காட்டுகின்றார். கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயமும் நோன்பு வைத்தது, அதனால் நீயும் வை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும். மீண்டும் அவன் தயக்கம் காமிக்கிறான், இல்ல நான் போக மாட்டேன். இல்ல போயிட்டு வந்துரு. அவ என்ன சொல்றா, போயிட்டு வந்துரு, நீ 10 மணிக்கு தான் ஸ்கூல் போற, போயிட்டு 4 மணிக்கெல்லாம் முடியாந்துடலாம், மீதி நேரம் ஃபுல்லா நீ வீட்டுல விளையாடு. அப்புறம் சொல்ற, சாட்டர்டே சண்டே எல்லாம் உனக்கு லீவ் இருக்குது, அப்ப நல்லா ஜாலியா விளையாடலாம், மாமா வீட்டுக்கெல்லாம் போகலாம். அப்ப அந்த அடம்பிடிக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே மீண்டும் சற்று ஆர்வம் ஏற்படுகின்றது. ஓ அப்படியெல்லாம் இதுல சலுகை இருக்குதா, அப்ப அதை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு வரும் பொழுது அப்ப என்ன செய்யறா, அந்த சலுகைகளை அறிவிக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் அப்படியே தளர்ந்து விடுகின்றது. சரி நம்ம நோம்பு, எப்படி அந்த குழந்தை சரி ஓ லீவெல்லாம் இருக்குதா, சாட்டர்டே சண்டே எல்லாம் ஜாலியா இருக்கலாமா என்று நினைக்கும்படி. அதே போன்று அல்லாஹ் தஆலா அய்யாம மாதுதா, எல்லா நாளும் நீ நோன்பு வைக்க வேண்டியதில்லை, குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான், அந்த 30 நாள் மட்டும்தான்ப்பா. எப்படி தாய் பிள்ளைக்கு பள்ளிக்கு அனுப்பும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தையை போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், அய்யாம மாதுதா, குறிப்பிட்ட நாட்கள், 30 நாட்கள் தான் நோன்பு வைக்கணும். எல்லா நாளும் நினைச்சுக்கிட்டு நீ அடம் பிடிக்காத, நோன்பு வைக்காம எல்லா நாளும் ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காத. சனி ஞாயிறுலாம் உனக்கு ஃப்ரீயா இருக்குது, அது மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்து சாயந்தரம்லாம் விளையாடலாம், காலையெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அந்த குழந்தை தயாராகி விடுகின்றதோ அதே போன்று அல்லாஹ் தஆலா பாசத்துடன் நம்மிடத்திலே சொல்லுகின்றான், அய்யாமம் மாதுதா, குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நோன்பு வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சுன்னு சொன்னா, பமன் காண மின்கும் மரியதன், உனக்கு பசிச்சுன்னா ஸ்கூல்ல என்ன செய்வாங்க, அக்காவெல்லாம் இருப்பாங்க, கவனிச்சுக்குவாங்க, உங்க ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க, இடையில பிரேக் டைம் இருக்கும், அதுல விளையாடலாம் அப்படின்லாம் சொல்றது போன்று பமன் காண மின்கும் மரியதன் அவ் அலா சஃபரின் ஃபைதத்து மின் அய்யாமின் உகர், உனக்கு நோய்வாய் ஏற்பட்டுச்சு, நீ பிரயாணத்துல போன அப்படின்னு சொன்னா கூட நீ நோன்பை விட்டுக்கிடலாம். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபமன் கான மின்கும் மரியதன் அவ் அலா சஃபரின் ஃபைதத்து மின் அய்யாமின் உகர், வேற நேரத்துல போய்க்கலாம், அப்போ அவசியம்லாம் கிடையாது. நோன்பு அவ்வளவு பெரிய ஒரு கடுமையானது கிடையாது.
யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. மீண்டும் அந்த குழந்தை தயக்கம் காட்டுகின்றது. அந்த தாய் சொல்லுகின்றாள், பா என்ன இவ்வளவு சொல்லி போக மாட்டேங்கிற, நீ போயிட்டு வந்தனா வாப்பாட சொல்லி உனக்கு சட்டம் வாங்கி தருவேன், சாக்லேட் வாங்கி தருவேன். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உഖர் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ் ஃபமன் தத்தவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹு. யார் இந்த நோன்பை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும், நல்லது. அது எப்படி ஸ்கூல் போனாக்க உனக்கு ஷர்ட் கிடைக்குமோ, உனக்கு சாக்லேட் கிடைக்குமோ, அதே போன்று இது உனக்கு நலவை பயக்க வைக்கும், நல்லது கிடைக்கும். நோன்பு இங்க உங்களுக்கு நல்லதாகவே அமையும், வாழ்க்கையினுடைய ஒரு பயிற்சிகரமாக அமையும், உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குரிய முறையை பயிற்றுவித்து தரும், அந்த முறையை கற்றுக் கொடுக்கும். இப்ப ரெண்டுடைய அன்பிற்கும் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் ஆணை ஆயிடும் நினைச்சா சொல்லலாம்ல, நோன்பு வைக்கல உள்ள தூக்கி போட்டுருவேன், நரகத்துல தூக்கி போட்டுருவேன் சொல்லலாம். எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் விளக்கி காட்டுகின்றார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை இடத்திலே அவனை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது எவ்வளவு பரிவுடன் பாசத்துடன் நடந்து கொள்கின்றாரோ அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே நம்மிடத்திலே நடந்து கொள்கின்றான். நான் நோன்பு வைப்பதற்கு முறையை கற்றுத் தருகின்றான், சொல்லித் தருகின்றான். அதே மாதிரி தாய் சொல்றாங்க, நீ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தீங்கன்னா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ நோன்பு வச்ச அப்படின்னு சொன்னாக்க லஅல்லக்கும் தத்தகூன் முத்தகீன் ஆகலாம். பலன் பிள்ளைக்கு பலன் வேணும்ல, ஒண்ணு பிரதிபலன் இப்ப கிடைக்குது, சாக்லேட் கிடைக்குது, ஷர்ட் கிடைக்குது. அடுத்த பலன் எதிர்காலத்தில் நல்ல வாழ்வு கிடைக்கும். ஒரு நல்ல பட்டதாரியாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்வை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு வகை செய்யும். அதனால் இரண்டு விஷயத்தையும் சொல்லி தாய் ஆர்வம் ஊட்டுகின்றாள். அதே போன்று அல்லாஹ் இங்கு ஆர்வம் ஊட்டுகின்றான், நீ லஅல்லக்கும் தத்தகூன், நீ முத்தகீனாகலாம், இறைச்சம் உள்ள அடையாளமாக ஆகலாம், நல்லவையே உனக்கு பயக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் தஆலா விளக்கி காட்டுகின்றார். ஒரு வசனம் அதுல எந்த அளவிற்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் அந்த நோன்பு என்று சொல்லக்கூடியது ஒரு அர்த்தமுள்ள ஒரு பசியாக இருக்கின்றது. ஏதோ வீணால அல்லாஹ் போட்டு வாக்கி எடுத்தான் அதனால இல்லை, பசியின் மூலமாக எல்லா விஷயத்தையும் நாம் சாதித்துக் கொள்ளலாம், எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கலாம். சாதாரணமா ஒரு குழந்தைய எடுத்துக்குவோம், ஸ்கூல்ல டூர் போட்டுருக்காங்க, நான் டூர் போகணும் அப்பா பணம் கொடுங்க அப்படின்னு போய்க்கணும். முதல்ல என்ன செய்யறாரு, அதெல்லாம் போக கூடாது, நீ மார்க் அந்த மாதிரி எடுத்து வந்திருக்க, இப்படி செஞ்சிருக்க அதெல்லாம் நான் பணம் தர மாட்டேன். குழந்தை என்ன செய்து உடனே அடம் பிடிக்குது, நான் சாப்பிட மாட்டேன். உம்மா எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, அப்புறம் உம்மாவே ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துருவாங்க, ஏங்க போயிட்டு போங்க, அடுத்த தடவை சரியா படிப்பான், ஏதாவது கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலுக்கு. ஒரு முறை இரண்டு முறை பார்ப்பார் தகப்பன், தனது பிள்ளை சாப்பிடாத நிலையை பார்த்துவிட்டு மனம் இறங்கி ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்பொழுது எனது பிள்ளைக்கு இதைத்தான் தர வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொடுத்துருவாரு, நல்லபடியா டூர் போயிட்டு வா. சாதித்தது எதை வைத்து? பசியை வைத்து. அதே போன்று குடும்பத்தில் பார்க்கலாம், எனக்கு நல்ல புடவை ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, எல்லாமே பழசா போச்சு, இப்பதான் ரேட்லாம் இறங்கி போச்சுல, ஒரு 25 பவுன் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன், நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க. இல்லப்பா தங்கச்சி கல்யாணம்லாம் இருக்குமா, முடிச்சுக்குவோம், நம்ம தான் கல்யாணம் கட்டி நல்லா சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு குமர் வீட்டுல இருக்குமா, அதுக்காக நகை சேர்க்கணும், அதுக்காக மற்ற தேவைகள் இருக்குது, கல்யாண தேவைகள் இருக்கு. அன்னையிலேருந்து பார்க்கணுமே பிரச்சனைய. உப்பு இல்லாம சோறு சில நாள்ல அதிகமா உப்பு போட்டு சோறு, இது கணவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. தான் எப்படி சாதிக்கிறது? ஏமா சாப்பிடவா, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம், நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட்டு அழுத்து போச்சு, சாப்பிடுங்க. கணவன் வெளியே போயிட்டாக்க அப்புறம் சேர்த்து மொத்தமா சேர்த்து அடிக்கிறது அது வேற விஷயம். ஆனால் கணவனுக்கு தான் பசியாக இருப்பது போன்று காமிக்க வேண்டும் அல்லவா. பாக்குறான், கவலையா இருக்குது, என்னடா சமைச்சா எல்லாமே செஞ்சா நல்லா ருசியா கொண்டு வந்து முன்னால வைக்கிறா, நம்ம சாப்பிடுறோம், மனைவி சாப்பிட மாட்டேங்கிறாளே. இப்படியே தருணா போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. பாக்குறான், சரி போயிட்டு வந்து கடன் காசு இல்லாட்டி ஏதாவது கடனாச்சும் வாங்கி என்ன செய்வோம், ஒரு 10 பவுனாச்சும் வாங்கி கொடுப்போம். முடிவுக்கு வந்துடுறான்.
உடனே அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது. எதனால் அவள் சாதித்துக் கொண்டால், அந்த சாப்பாட்டு டயத்தை கணவனுக்கு முன்னால வச்சுக்கிறேன், அந்த நேரத்துல பசியா இருந்துட்டான். அந்த சிறிய பசியின் காரணமாக தனது தேவையை மனைவியும் பூர்த்தி செய்து கொள்கின்றாள். நம்ம பார்க்கிறோம் குடும்பத்துல, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா சாப்பிட மாட்டேன், ஏதாவது ஒண்ணு சொல்ல சாப்பிட மாட்டேன். பிறகு கணவன் இறங்கி வந்து விடுகின்றான். பிடிவாதக்கார பெண் இப்படி சாதித்து விடுகின்றார்கள். அதையும் நாம் பார்க்கின்றோம். மக்களை பார்க்கும் பொழுது சில அரசாங்கம் மக்களுடைய தேவையை முன்வைத்து முன்னாலே பல ஏற்பாடுகளை செய்து சிறப்பாக வாழ வைக்கின்றது. சில அரசாங்கங்களை பார்க்கலாம், எத்துணை முறை சொன்னாலும் மக்களுடைய அடிப்படை தேவை கூட நிறைவேற்றாத சில அரசாங்கங்கள் இருக்கும் பொழுது மக்கள் என்ன செய்வார்கள்? பட்டினி போராட்டம் என்று நடத்துவார்கள். அதன் மூலமாக தனது கோரிக்கையை நிறைவேற்றி தனது தேவையை பெற்றுக் கொள்வார்கள். இது உலகத்தில் நடைமுறை. குடும்பத்தில், வெளியில எல்லாமே எதை வச்சு சாதிக்கப்படுது? பசியை இருந்து சாதிக்கப்படுகின்றது. சாதாரணமான மனுஷன்லாம் இந்த விஷயத்துக்கு இறக்கப்பட்டு வர்றான் அப்படின்னாக்க, 70 தாயை விட அன்புள்ள அல்லாஹ் ஒரு அடியான் பசியாக இருக்கும் பொழுது ஏன் இரக்கம் கொள்ள மாட்டான்? ஏன் கிருபை புரிய மாட்டான்? ஏன் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் தயங்குவான்? ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா கூட அல்லாஹ் தஆலா எனது அடியாளுக்கு இந்த சிரமம் வந்து விட்டதே, கஷ்டம் வந்து விட்டதே என்று சொல்லி நன்மையால் அவனை குளிக்க வைக்கின்றான். அப்படிப்பட்ட கிருபையாளன் அடியான் பசியாக இருப்பதை மட்டும் பொறுத்துக்குவானா? ஒரு டெஸ்ட் தான் பண்ணனா, பசியே என்ன சொல்ற, என் உயிரையே கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்று சொல்லக்கூடியவனுக்கு சுவனத்தையே நான் தந்து விட்டேன். இந்த அற்ப வாழ்க்கையை நீ தயாராக ஆக்கிவிட்டாயா? நிரந்தரமான உலகில் சுவனத்தை நீ பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் தஆலா தரக்கூடிய வெகுமதியை நாம் பார்க்கவில்லையா? அப்போ ஒரு அடியான் பசியாக இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் தஆலா விட்டு விடுவார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அடியான் பசியாக இருப்பது அல்லாஹ்விற்கு எந்தவித தேவையும் இல்லை. எந்தவித தேவை, நீ பசியா இருந்தா அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய போகுது? பலா ஹாஜத்தல்லா, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. மாறாக அதை இபாதத்தாக கணக்கில் எடுத்துக்கொண்டு உனக்கு தான் அல்லாஹ் நன்மையை தருவான். நம்ம பசியா இருந்து நோன்பு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அது இபாதத், வணக்கம். மற்ற பலன்கள் இருக்கின்றது, அதெல்லாம் ஒரு பக்கம், அது இரண்டாவது விஷயம். இதர பலன்கள் உடல்ல இந்த பிரயோஜனத்தை தரும், அந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், இது செய்யும், அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இபாதத்தாக ஆக்கப்படுவது இறைவனுடைய கருணை அல்லவா, கிருபை அல்லவா? அதனால் தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைஹக்கியிலே இடம்பெறுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாம் இந்த ஹதீஸை பல தடவை கேள்விப்பட்டு இருக்கின்றோம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பாளியினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை. எதனால் பெற்ற வெற்றி? அது பசியால் இருந்ததினால் பெற்ற வெற்றி. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பசியா இருந்தான், அல்லாஹ்விற்கென இருந்தான், தனது ஆசையை ஐம்புலன்களையும் அடக்கி வைத்தான், தனது இச்சைகளை அல்லாஹ்விற்கென திறந்தவன். எல்லா நியமத்துகளும் இருந்தும் அதை அனுபவிப்பதற்கு இறைவனுடைய கட்டளையை முன்னிறுத்தவன் நின்று விட்டான். அதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி அவன் துஆ கேட்கும் பொழுது இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவதில்லை. நபிகளார் சொல்லி காட்டுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திர்மிதியிலே இடம்பெறுகின்றது. 3 நபர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளாமல் விடமாட்டார். இமாமுன் ஆதிலுன், நீதமான அரசனுடைய துஆ, நேர்மையான ஆட்சி செய்யக்கூடியவனுடைய துஆ. அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை முற்பட்டு நான் ஹக்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மக்களிடத்திலே பாடுபடுகின்றேன் என்று சொல்லி அவன் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அதை நீதத்தை நிறுத்துகின்றான் என்று சொன்னால், அந்த நேரத்திலே உலகம் பூராவும் அவனை எதிர்த்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி பிரத்யோகமாக கிடைக்கும். பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அல்லாஹ் விடுவதில்லை, அவனுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதே போன்று சொன்னார்கள், மதுலூமுன், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகாரம் செய்யாமல் விடுவதில்லை. அநீதம் இழைக்கப்பட்டு விட்டான், யாருமே உதவி செய்யல, ஆனா இவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டு அல்லாஹ்ட்ட கையேந்திட்டான். யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் நீதம் வழங்க முடியாது ரப்பே, நீதான் நீதவான் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் இறைஞ்சும் பொழுது அவனுக்கும் அதே போன்று பசித்திருந்து நோன்பு வைத்த அந்த அடியானுக்கும்
இந்த 3 நபர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ வானத்திற்கு மேல் மேகத்திற்கு மேல் உயர்த்தப்படுகின்றது. 7 வானங்களுடைய கதவுகளும் திறக்கப்படுகின்றது. எந்தவித தடையில்லாமல் திறக்கப்பட்டு அது சென்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னுடைய கம்பீரத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த துஆவை நான் அங்கீகரிக்காமல் விடமாட்டேன். சற்று தாமதமானாலும் சரியே, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய இந்த துஆவை, இந்த 3 நபர்களுடைய துஆவை நான் அங்கீகரிக்காமல் விடமாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பசியினால் எவ்வளவு பெரிய சாதனை செய்து முடிக்கலாம். சும்மா பசி அல்ல, சும்மா பசி இருந்தாக்க கொஞ்சம் காசை பார்க்கலாம், அவ்வளவுதான். சாதனையெல்லாம் பார்க்க முடியாது. எப்படி நம்ம சாப்பிடாம கொஞ்ச நேரம் சாப்பிட்டாக்க ஒரு அரை மணி நேரம் வியாபாரம் போகுதே, அந்த வியாபாரத்தினால சில டாலர்கள் நமக்கு கிடைக்காம போகுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வைத்த இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்து முடிப்பார். சும்மா பசியா கிடப்பதனால சில காசுகளை பார்க்கலாம். ஆனால் இறைவனுடைய ஆணையை ஏற்று பசியாக இருப்பதன் காரணமாக, இறைவனுடைய ஆணையை ஏற்று பசியாக இருப்பதன் மூலமாக நிச்சயமாக அந்த இடத்திலே அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடாது. அல்லாஹ் எல்லா விதத்திலும் அவருக்கு வெற்றியை தருகின்றார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸாயிமி ஃபரஹதான். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். நோன்பாளிக்கு 2 வித மகிழ்ச்சி கிடைக்கின்றது. 2 விதமான மகிழ்ச்சி. ஒன்று இந்த ஃபித்ரிஹி, அவர் நோன்பு திறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம். இவ்வளவு நேரம் நம்ம பசியா இருந்தோம், அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பொருள் பக்கத்தில் இருந்தும் அதை தொடக்கூடாது என்பதாக நஃப்ஸிற்கு நாம் கட்டுப்பாடு விதித்தோம், அல்லாஹ்விற்கு அடிபணிந்த வண்ணமாக. இவையெல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிடலாம், நல்ல சிறப்பான ஏற்பாடு, மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இந்த லிகாஇ ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் எதனால் கிடைக்கின்றது? நோன்பு வைத்திருந்ததின் காரணத்தினால், அல்லாஹ் முன்னால் பசித்திருந்ததின் காரணத்தினால். அல்லாஹ் தஆலா நோன்புக்குள்ள சிறப்பை நிறைய சொல்றான். நோன்புனால எவ்வளவு பெரிய பலாபலன்கள் இருக்கின்றது, எவ்வளவு பெரிய பிரயோஜனங்கள் இருக்கின்றது. குர்ஆனில் எத்தனை சான்றுகள் நாம் பார்க்க முடியும். தௌராத் வேதத்தை வழங்குவதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆணை பிறப்பித்தார், முதலில் 30 நோன்பு நோக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் ஆணையிட்டான், மீண்டும் 10 நோன்பு நோக்க வேண்டும். 40 ஆகிவிட்டது. நோன்பின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? என்னிடத்திலே உரையாடக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹ் தன்னிடத்திலே உரையாடக்கூடிய பாக்கியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தந்தார். நோன்பு இருந்தாங்க, அதனால அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். எதை எடுத்தாலும் டைரக்டா பேசிடுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல ஏராளமான சான்றுகள் நமக்கு தெரியும். கையில என்ன இல்லாட்டி அல்லாஹ்வா பிரியப்பட்டு டைரக்டா வந்து பேசுவான். மூசாவே கையில என்ன இருக்கு? அல்லாஹ் இது அஸா காலஹி அஸா அத்தவக்கவு அலைஹா வ ஹுஷு பிஹா லா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. இந்த கைத்தறியை வச்சு நான் ஊண்டிக்குவேன், இதுல இலந்தர பறிச்சுக்குவேன், இதுல எனது தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவேன். டைரக்டா அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. நிறைய இருக்கு நன்றுகள். எதன் வாயிலாக? முதலாக நோன்பு நோற்று பெற்ற பாக்கியத்தினால் வாழ்நாள் பூராவும் எதெடுத்தாலும் நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தந்தார். அதுதான் அல்லாஹ் தஆலாவிடம் உரையாடக்கூடிய பாக்கியமும், தௌராத் வேதத்தை பெற்ற பாக்கியமும் நோம்பினாலே, பசித்திருப்பதினாலே பெற்றார்கள். குர்ஆன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காட்டில் இருந்து குழந்தையை பெற்றெடுத்து வருவார்கள். வரும்பொழுது அவர்களுடைய உள்ளம் சொல்லும், திருமணம் முடிக்காத எனக்கு குழந்தை எப்படி வந்தது என்று மக்கள் கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியாத நிலைக்கு நான் ஒரு பெரும் குற்றத்திற்கு ஆளாகுவேனே என்ற உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை அப்புறப்படுத்தி உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் நோன்பை காரணமாக்குகின்றார். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனன் ஃபஇம்மா தரஇன்ன மினல் பஷரி அஹதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்,
நீங்க இந்த காட்டுல தங்கிருங்க, புலி நீங்க சாப்பிடுங்க. என்னது பக்கத்துல பேரிச்சம்பழம் மரம் இருக்கு, வான்னு சொன்னா வரும், அல்லது பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னா கிளையோட வரும், அதுல நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லவா, உலகம் பூராவும் சேர்ந்து அவர்கள் மீது பழி சுமத்த முற்படும் பொழுது அல்லாஹ் எந்த அளவிற்கு உதவி செய்கின்றான். ஒருவேளை செய்யணும், புலி சாப்பிடுங்க. வஷ்ரபி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடையில் நீர் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையை பார்த்துக் கொண்டு கண் குளிர்ச்சியாக மகிழ்ச்சியோடு இருங்கள். இந்த நிலையில யாராவது உங்களை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னார், எப்படிமா குழந்தை பெத்த, கல்யாணமே முடிக்கலையம்மா அப்படின்னு யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்க ஃபகூலி நீங்கள் சொல்லுங்கள், இன்னி நதருத்து லிர்ரஹ்மானி சௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. இன்னி நிச்சயமாக நதருத்து லிர்ரஹ்மானி நான் என்னுடைய ரப்புக்காக வேண்டி நேர்ச்சி செய்திருக்கின்றேன். எப்படி? சௌமன் நோன்பு வைத்தேன், பேச மாட்டேன்னு நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா நோன்பு அப்படி இருந்தது. அங்க என்ன நோன்பு? நான் எனது ரப்புக்காக வேண்டி பசித்திருப்பேன், பேச மாட்டேன். அவர்களிடத்தில் இன்றைய தினம் யாரிடத்திலும் நான் பேச மாட்டேன். பலன் உகல்லிமல் யௌம இன்றைய தினம் யாரிடத்திலும் நான் பேச மாட்டேன். இன்சியா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. அதனுடைய தாக்கம் என்னமானது? அந்த பசித்திருந்த அந்த பேசாமல் இருந்த அந்த நோன்பின் வாயிலாக அவர்கள் பெற்ற பலாபலன் என்ன? அவர்களுடைய கரத்தில் இருந்த குழந்தை பேச ஆரம்பித்து விட்டது. பச்சிலம் குழந்தை. உலகம் இன்றளவும் அவர்களை பத்தினி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தவிர வேறொதும் சிந்திக்க முடியாத நிலையில் உலகம் மிக தெளிவாக இருக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை அமைத்து காண்பித்தார். எதனால் இது கிடைத்தது? அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மீது அமல் செய்ததின் காரணமாக அல்லாஹ் வெற்றியை தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பசித்ததின் காரணமாக தௌராத்தை கொடுத்தான், உரையாடுவதற்கு ஆரம்பம் செய்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பசித்திருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா பத்தினி என்ற பட்டத்தை குழந்தையின் வாயிலாக உலகிற்கு வெளிப்படுத்தி தூய்மைப்படுத்தி காட்டினார். அதே போன்று நோன்புக்கு தக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசு அல்லக்கும் தத்தப்போன் அப்படின்னு நல்லா சொல்றான் குர்ஆன். நோன்பு வச்சீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய உள்ளம் முத்தகின்களாக, அதாவது முத்தகின்னா என்ன அர்த்தம்? எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழக்கூடிய முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த முறையில வாழ்ந்தா தானே அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதான தக்வாதாரின்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். தக்வாண்டாக்க ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு இல்லை, எப்படி வாழ வேண்டுமோ, எங்கெங்க எப்படி வாழணும், எல்லாரும் எல்லாவற்றிற்கும் வழிமுறை காட்டப்பட்டுள்ளது. யார் எந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் வாழ்வதற்குரிய வழிமுறை இஸ்லாம் காட்டிவிட்டது. இல்லறத்தில் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழிமுறை, தன்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதும் குழந்தைகளுக்கு வழிமுறை, தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதும் பெற்றோர்களுக்கு அறிவுரை, தனது வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய வியாபாரம் தொழில்துறை எப்படி செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு வியாபாரிகளுக்கு அறிவுரை. இதுதான் தக்வா. இந்த முறைப்படி கொடுக்கல் வாங்கல் மற்ற இதர விஷயங்களிலே சரியான முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த விதம் இருக்கின்றது. இதுதான் தக்வா. தக்வா என்றால் வேறொன்றும் அல்ல, ஏதோ ஒன்று போன்று அல்ல. அப்ப இந்த தக்வாவை நான் பரிசாக தருகின்றேன். எதை வைத்து? நோன்பை வச்சு தக்வாவை பரிசா தர்றேன். அப்ப அந்த தக்வா ஒருவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் எந்நேரமும் அல்லாஹ்வை மறப்பதில்லை. மனைவிக்கு இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு உரையாடி கொண்டிருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, பொதுமக்களோடு இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, தொழில்துறையில் இதர சந்தர்ப்பங்களிலே எப்படி அவனுக்கு இருக்க வாய்ப்பு கிடைத்ததோ அப்படி இருந்தாலும் சரி அல்லாஹ்வை மறப்பதில்லை. அப்படிப்பட்ட தக்வாவுடைய மக்கள் தான் நல்ல விஷயம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்று சொல்வார்கள், தீய விஷயம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். தக்வாவுல கம்மி ஆயிடுச்சு, நம்மள மாதிரி பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நல்ல விஷயம் ஏற்பட்டா சந்தோஷப்பட்டுக் கொள்வோம், அல்லாஹ்வை புகழ்வோம். தீய விஷயம் ஏற்பட்டாக்க ஒண்ணு மௌனமாக இருப்போம், இல்லாட்டி அல்லாஹ்வை ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவோம். இந்த விஷயம் நிகழ்ந்துவிடும். அப்ப இந்த உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்பது எப்படி? அதனால நல்லது கெட்டதை விட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனை பரிசோதித்து பார்க்கறான். இதை எப்படி பார்க்க முடியும் இந்த உணர்வு? இதுக்கு ஒரு உதாரணம். ஒருவன்
பல மொழி பேசக்கூடிய ஒருவன், எத்தனையோ மொழி, எல்லா மொழியிலையும் பாண்டித்தியம் பெற்ற ஒருவன். அவனை கண்டுபிடிக்கவே முடியல எந்த மொழி உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்திக்காரங்களை பார்த்தா ஹிந்தி அதனுடைய மொழி, அந்த மொழி நடையின் பிரகாரம் பேசுறான், அந்த மொழியுடைய போங்கின் அமைப்பிலே பேசுகின்றான். பார்த்தாக்க தாய்மொழி ஹிந்திக்கார மாதிரியே தெரியும். தமிழ்காரனை பார்த்தா அது மாதிரியே பேசுறான், இங்கிலீஷ்காரனை பார்த்தா அது மாதிரியே பேசுறான். இப்ப இவனை கண்டுபிடிக்க முடியல. அப்ப இதற்கு ஒரு வழியை ஒரு பெரியவர் சொல்லிக் கொடுப்பார். இவனை கண்டுபிடிக்க முடியாம நீங்க திணறிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு வழி சொல்லி தர்றேன், அவனை தாய்மொழி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வழி அற்புதமான வழி அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஓங்கி ஒரு அடி அடிங்க, அவன் எந்த வார்த்தையை கொண்டு அவன் துவங்குகின்றானோ அது அவனது தாய்மொழி. அம்மா அப்படின்னாக்க தமிழ்காரன்டா புடிச்சுக்கோ. அதே போன்று அவனுடைய உணர்வு, அவனுடைய உள்ள அமைப்புகள், அவனுடைய இரத்த ஓட்டத்தில் ஓடக்கூடிய அனைத்தும் அவனுடைய இயல்பான நிலையை பிரதிபலிக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. அதே போன்று ஒரு இடத்திலே தக்வா வந்து விட்டது என்று சொன்னால், இறையச்சம் மிகுதியாகி விட்டது என்று சொன்னால், அவனுடைய உள்ளம் அல்லாஹ்விற்கு அர்ப்பணமாகி விட்டது என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்துல எல்லா விஷயமும் வந்துடும், எல்லா விஷயமும் வந்துடும். அப்ப அவன் என்ன செய்ய முற்படுவான்? நல்லது ஏற்பட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அவன் தான் தந்தான். என்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை. நாங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிட்டீங்க, நல்லா பிசினஸ் எல்லாம் பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ணிட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா, என்ன பாடுபட்டேன் தெரியுங்களா, இதுக்காக இரவு பகலா நான் சாப்பிடலைங்க, முடிச்சிருந்தேங்க, அப்படி பண்ணங்க இப்படி பண்ணங்க. என்னைக்காவது ஒரு சரியான அடி விழுந்துச்சு, அசந்துட்டேங்க, அந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது, அதனால எல்லா கம்பெனியும் இழுத்து மூடிட்டு வந்து உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுவான். நல்ல வாய்ப்பை தந்ததும் அவன்தான், இப்பொழுது நிலைமை தடுமாற வைத்ததும் அவன்தான் என்ற ஒரு நிலை வரும் பொழுது மனிதன் அங்கலாய்க்க மாட்டான், புலம்ப மாட்டான். அதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை. அதனால்தான் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி மண்ணறையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருப்பார். பல தடவை இந்த ஹதீஸை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, புலம்பாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த பெண் கேட்பாள், இலைக்கு அன்னி, என்னை போன்ற நிலை உமக்கு உண்டானா? எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னா தெரியுமில்ல, என்ன இப்படி சொல்றீங்க புலம்பாதன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே யதார்த்தமாக அந்த விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போயிடுவாங்க ஒன்றும் சொல்லாம. இந்த இவங்க அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு சஹாபாக்கெல்லாம் வந்து, ஏமா இப்ப சொல்லிட்டு போனது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உன்கிட்ட சொன்னாங்க, புலம்பாதேன்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்க நிதானத்துக்கு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரா அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க போயிட்டாங்க. அது முன்னாடி உடனே வீட்டுக்கு ஓடுவாங்க. வீட்டுக்கு ஓடி, யார சொல்லலாம், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸபுரு, இந்த சதுமத்தின் உலா, பொறுமை என்பது ஆரம்பத்தினுடைய சோதனையினுடைய முதற்கட்டத்திலிருந்தே துவங்கி விடுகின்றது. எல்லாத்தையும் குழம்பி முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு சரி ரப்பு செஞ்சது அப்படின்னா நம்ம என்ன செய்யறது, சரி பொருந்திக்குவோம். எல்லாம் முடிச்சுட்டான், அல்லாஹ் உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, அது இருக்கா, என்னைய தான் நீ கண்டியா, இப்படித்தான் செய்யணுமா, அவெல்லாம் நல்லா வியாபாரம் கொடுது, அவனுக்கெல்லாம் நானும் ஒவ்வொரு வியாபாரமா தொடங்கி பாக்குறேன்னு பஜர் தொழுவ மாட்டான். எப்படி பரக்கத்து கிடைக்கும் அப்படின்னு நபி சொன்னாங்களோ அதை செய்ய மாட்டான். மூலதனம் அதுதான்ப்பா அப்படின்னு நபி சொல்லியிருப்பாங்க. என்னைக்கு நீ ஃபஜர் தொழுவலையே உனக்கு பீட பிடிச்சிடும், அன்னைக்கு முசீபத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. எல்லாமே அப்ரூவ்லாம் வாங்கிட்டோம், லைசன்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, கேப்டன்லாம் நிறைய போட்டோம், ஹராமான வழியில லோன்லாம் வாங்கி எடுத்து எல்லாமே சேர்த்து போட்டு எல்லாம் முடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குதே, புலம்பிக்கிட்டே இருப்பான். நான் எவ்வளவு துறையில தான் திருப்பி திருப்பி இந்த கேபிட்டலை போட்டு போட்டு பார்க்கறது, எதுவுமே ஒரு நல்ல ஒரு லிங்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு முழிப்பான். அசல் லிங்க் வந்து அல்லாஹ்ட்ட தொடர்பு வைக்கிறது மூலமாக அது பெற்றுக்கொள்ள வேண்டியது. அப்ப அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கும் பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுமை என்பது முதல் கட்டமாக வர வேண்டியது. அது எப்ப வரும்?
இந்த பயிற்சி மூலமாக நோம்புல நம்ம கஷ்டப்பட்டு, நோம்புல பசியை உணர்ந்து, நோம்புல பொருளாதாரத்தை உணர்ந்து, நோம்புல பல வேலைகளுக்கு மத்தியில பொருளாதாரம்லாம் போகுதே, வியாபாரம் கொஞ்ச நேரம், பிசினஸ் கொஞ்சம் நஷ்டமாகுதே, அப்படி இருந்தும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தொழுக வேண்டும், அதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயிற்சி பெற்றோம் அல்லவா? அது என்ன செய்யும்? அந்த பயிற்சியாகப்பட்டது வாழ்விலே ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்க வல்லதாக இருக்கும். சமாளிக்க வல்லதாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட். இங்க பயிற்சியே பெறலையே. நோம்புல எனக்கு என்ன, நோம்பு வந்தா என்ன, நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன். நோம்பு வந்தா எனக்கு என்ன என்று சொல்லக்கூடிய விதத்திலே வாழக்கூடியவர்கள் ஒரு நேரத்துல கொஞ்சம் சாப்பாடு லேட்டானாக்க ஹை பிபி நல்லா வந்துருது, ஏறிடுது. போய் பெட்ல படுத்துட்டு $2 சாப்பிட்டு அந்த பசியை அடக்கி கொண்டு வாழக்கூடியவன் $20,000 செலவு பண்ணி அந்த நோயை நீக்கிக்கலாம். ஏன்? ட்ரைனிங் எடுக்கல. நோம்பு காலத்துல கொஞ்சம் பசியா இருந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருந்தான் அப்படின்னாக்க அந்த பசியையும் பொறுக்கக்கூடிய அந்த தன்மை அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். $2 பசியை போக்கிருக்கலாம். $20,000 ஹாஸ்பிட்டலுடைய பில்ல பூர்த்தி செய்யப்படுகின்றது. ஏன்? பயிற்சி மேற்கொள்ளாததன் காரணமாக. அதனால அந்த நிலை உருவாகுவதற்காக வேண்டிய ரமலானை அல்லாஹ் பயிற்சியாக தந்திருக்கின்றான். பயிற்சியாக தந்திருக்கின்றான். அதனால அல்லாஹ் இந்த பொறுமையாக இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை பொறுமைக்கு அல்லாஹு தாலா பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்லப்படுகின்றது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றில் தள்ளிவிட்டு அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், ஓனாய் சாப்பிட்டு விட்டது, இந்த பாருங்க ரத்தம் இருக்குது, இந்த சட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எதுவுமே புலம்பல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். 12வது சூராவினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். பொறுமை, அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன், அல்லாஹ்ட்ட நான் உதவி தேடுறேன். அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன், அவனிடத்தில் உதவி தேடுகின்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிச்சு, பொறுமைடா இதுதான் பொறுமை. பிள்ளைக்கு அப்படி துடிச்சு உடனே வார்த்தையெல்லாம் தவறா விட்டுறது அல்ல. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையில இருக்கும் பொழுது எதிரிகள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். நமக்கு தெரிந்த சம்பவம், புகாரிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்பொழுது எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது திக்கட்டு போயிருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபிகளார் இடத்தை சொல்வார்கள், யார சொல்லலாம், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நபிகளார் சற்றும் தளர்ந்து விடாமல் அவர்களுக்குரிய ஆதரவை சொல்லும் பொழுது, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அப்படியே ஆயிடுச்சு. சரி இப்படி ஒளிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கால் நீட்டிக்கங்க, கொஞ்சம் அப்படியே மறைச்சுக்கங்க, அப்படியே ஒரு மாதிரியா பண்ணிக்கங்க. அதெல்லாம் அல்லாஹ் பண்ணிக்கிட்டான். எல்லா வேலையும் அல்லாஹ் என்ன நம்ம செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டான். சூழ்நிலை உருவாகி விட்டது. எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். இப்ப வெளியே வந்தா முடிஞ்சு போச்சு. 100 ஒட்டகம் அவங்களுக்கு, செந்நிற ஒட்டகம், இவர்களுடைய உயிர் போய்விடும். ஷஹீதுடைய அந்தஸ்து, இதெல்லாம் வேற விஷயம். ஆனா கொஞ்சம் கூட பதஷ்டமே கிடையாது 2 பேருக்கு. அப்படி சிறிது சலனம் ஏற்பட்டதற்கு கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த பதில் என்ன? லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கான். அப்படியே நிக்கிறாங்களா, கொஞ்சம் காலை இழுத்துக்கங்க, கொஞ்சம் துணியை கொஞ்சம் போட்டுக்கங்க, பக்கத்துல குப்பை இருந்தாக்க அப்படி முன்னால கொஞ்சம் போட்டுக்கங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சரி குப்பை கிடக்குதுன்னு போகட்டும் அப்படின்லாம் எந்த ஒரு ஏற்பாட்டுக்கும் அவங்க சொல்லல. எந்த ஒரு பதஷ்டமும் அடையல. அல்லாஹ் அந்த விஷயத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த நிலை மனிதனுக்கு உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரும் பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை தான் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக வழங்குகின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் பயிற்சி களம் ரமலான். ரமலான் என்பதே ஒரு பயிற்சி. இப்ப இந்த ரமலானை தொட்டு நாம் சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சில சலுகைகளையும் சட்டங்களையும் தந்திருக்கின்றார் ரமலானில். அது நம்ம விளங்கிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நம்ம ரமலானுக்கு தயாராகிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய தயாரிப்பை ஷாபானிலிருந்தே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஷாபானிலிருந்தே. அதனால்தான் அவர்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது வஷத்த மீசரஹு ஐகல் அஹ்லஹு அஹியல் லைல குல்லஹு என்று சொல்வார்கள். ஹதீஸ் அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கின்றது. எப்பொழுது ஷாபானுடைய பிறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுவார்களோ
அவர்களுடைய, அதாவது ஹதீஸ்ல சொல்லப்படும் லுங்கிய வரிஞ்சு கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சத்த மீசரவும் நல்லா வரிந்து கட்டி கொள்வார்கள். அது ஒரு மும்முனைப்பாக இருப்பதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை. தீவிரமா ஈடுபடுவாங்க. எதுக்கு? ரமதான்ல வரக்கூடிய கிருபை, ரமதான்ல வரக்கூடிய அனைத்து பலாபலன்களை பெற்றுக்கொள்வதற்கு ஷாபானிலே தயார் செய்ய உட்பட்டு விடுவார்கள். குடும்பத்தையெல்லாம் எழுப்பி பயிற்சி செய்வார்கள். அப்ப அப்படிப்பட்ட ரமதானிலே கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமும் அதற்குரிய தயாராகி விட வேண்டும். வாழ்க்கைக்கு உண்டான ஒரு, அதனால்தான் அல்லாஹ் தஆலா வருஷம் வருஷம் அதை கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ் அப்படி இல்லை, ஆயுள்ல ஒரு தடவை செஞ்சா போதும், அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு. அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகள், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த சிந்தனை எல்லாம் தனது வாழ்நாளுக்கே போதுமானதாக ஆகிடும். ஒரு நேரத்தில் எல்லாம் சமம் அப்படின்னு நினைச்சாக்கா எல்லாம் சமம் ஆயிடும். அதனால்தான் அரசனா இருந்தாலும் அந்த இஹ்ராம், பிச்சைக்காரனா இருந்தாலும் அந்த இஹ்ராம், பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த இஹ்ராம், சாதாரண அன்றாட கூலி வேலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அதே இஹ்ராம். உள்ளத்தில் நாம் எல்லாம் சமம் என்ற எண்ணம் ஒரு முறை வந்தாலும் காலம் பூராவும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எல்லாம் நாம் பார்க்கலாம். அவனுடைய உணர்வு, அங்கிருந்து பெறக்கூடிய உணர்வு வாழ்நாள் முழுவதும் போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த ரமலானுடைய உணர்வு இருக்கின்றதே, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இருக்கின்றதே, அதனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றதே, அப்பப்ப அவன் தன்னுடைய வாழ்க்கையில ரஹ்மத்து வேணுமா, கிருபை வேணுமா, ஆரம்பத்தில் நம்ம எப்படி கவனிச்சோம், கிருபை வேணுமா, நம்ம இடத்துல கிருபை எண்ணத்தை உருவாக்கி கொள்ளணும். திடீர்னு இறக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான், திடீர்னு கோவப்பட்டுருவான். அப்ப அந்த கோவப்படாம இருப்பதற்கு இறக்க குணம் வர வேண்டும். அந்த வருவதற்கு பயிற்சியும் தேவை. அப்ப அப்பப்ப வருஷம் வருஷம் அந்த பயிற்சி பெற்றுக் கொள்ளணும். தனக்கு மக்ஃபிரத் வேணுமா, பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மை உருவாகணும். மன்னிச்சுக்கிட்டே இருப்பான், திடீர்னு கோவப்படுவான். அப்ப அந்த பயிற்சி வருடா வருடம் தேவை. மீதி உள்ள 11 மாதங்கள் அவன் வாழ்வதற்கு இந்த ஒரு மாதத்தில் அவன் பயிற்சி பெற வேண்டும். எமர்ஜென்சி லைட் சார்ஜ் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் வேஸ்ட் தான், எரியாதப்பா, அவசர தேவைக்கு நமக்கு உதவி செய்யாது. அதே போன்று ரமதானில் சரியான முறையிலே பயிற்சியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஏனைய மாதங்களிலே வாழ்வதற்கு அது உதவியாக இருக்காது, ஒத்தாசையாக இருக்காது. ரமதான்ல பயிற்சி பெறணும். பயிற்சி இயல்பாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால் அப்படிப்பட்ட ரமதானை மேற்கொள்ளும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே சில சட்டங்களையும் சில சலுகைகளையும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்மு வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், அந்த ஒரே ஆயத்தை வச்சு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்மு, யார் உங்களில் ரமதான் மாதத்தை அடைந்து விட்டார்களோ, வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின். இப்ப இந்த இடத்துல கூட ஒரு விஷயம் நல்லா தெரியும். குர்ஆனுடைய ஆயத்து தஃப்சீர் வந்ததுனால நான் சொல்றேன். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, ஷஹித அப்படின்னு சொன்னாக்க நேரடியாக ஆஜராகுவது. ஷஹிது ஷஹாதத்து சொல்ல வந்திருக்காங்க, சாட்சி சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சாட்சி எப்ப சொல்ல முடியும்? அங்க நடந்துச்சுட்டு ஒருத்தவங்க கேள்விப்பட்டா வந்து சொல்ல முடியும், நான் பார்த்தேன், நான் இருந்தேன் அப்படின்னு. அப்ப இந்த அடிப்படையிலே பிறையை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இந்த வசனத்தின் மூலமாக விளங்குகின்றது. ஒன்னு இருக்கிறது அக்கலினால் ஏற்றுக்கொள்வது, அறிவினால் ஏற்றுக்கொள்வது. சந்திர கணக்கு, சூரிய கணக்கு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பண்றது. இன்னொன்று இருக்கின்றது தன்னுடைய உள்ளத்தினால் விளங்கிக் கொள்வது, தானே அதை பார்ப்பது. அப்ப இந்த ஷஹிதை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக நான் இருந்தேன், நான் பிறையை பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த விதம் வருகின்றதே, இப்பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு விஷயம், நீண்ட விளக்கம் இருக்குது அதுல. ஃபல் யஸ்முஹு, அவர் நோன்பு வைக்க வேண்டும். வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். வமன் கான மரீதா, நோயாளியாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவ் அலா சஃபரின், அல்லது பிரயாணத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர்கள் அடுத்த நேரத்திலே அதை பூர்த்தி செய்ய, பிற காலங்களிலே அதை பூர்த்தி செய்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சில சலுகைகளையும் வைத்திருக்கின்றார். நோன்பு கடமையான விஷயத்தை நம்ம கவனிச்சோம், அதுல சில கடமைகளையும் சலுகைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகின்றது. குன்னா நுஸீபனா ذلك فنؤمر
நாங்கள் மாதவிடாய் நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் நோன்பு வைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது என்ன, கலாவாக பிறகு எடுத்து வைப்பதற்கு. மாதவிடாய் காலத்துல நோன்பு கூடாது, வைக்க வேண்டாம். ஆனால் நாங்கள் ஏவப்பட்டு இருக்கின்றோம் வேறு காலத்தில் கலா செய்வதற்கு, நோன்பை கலா செய்வதற்கு நாங்கள் ஏவப்பட்டு இருக்கின்றோம். வலா நுமிரு பி கலாஇ ஸலா. ஆனா தொழுகையை நாங்க ஏவப்படல. தொழுகை முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சதுதான். எதுக்கு? நோம்புடைய காலத்துல தான். நோம்புடைய காலத்துல தொழுகை முடியல, ஹைதா அதாவது மாதவிடாய் பெண்ணா இருக்கிறாங்க, தொழுகை முடியல அப்படின்னாக்க பிற நேரத்திலே எங்களுக்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெறுகின்றது. ஏன்னா முதல்ல நோன்பை சொல்லி தொழுகையை சொல்றதுனால இந்த இரண்டும் அதோடு ஒன்றோடு ஒன்று இணைந்தது. தனியா இந்த சட்டத்தை பிரிச்சு கொண்டு போய் வேற இடத்துல வச்சு வேற விளக்கம் தேட வேணாம். தொழுகை கலாங்கிறது கிடையாது, அதனால விட்டு போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஹதீஸ் தெளிவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல அவங்க போவாங்க, மாதவிடாய் பெண்களுக்கு என்ன நேர்ந்து போச்சு, என்ன ஆச்சு, நோம்ப கலா செய்யறாங்க ஆனா தொழுகையை கலா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாங்க அப்படிதான் கட்டளையிடப்பட்டோம் அப்படின்னு இந்த முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய இந்த ஹதீஸை சொல்லி காண்பிப்பார். அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு கட்டாயமாக அதி அவசியமாக சொல்லக்கூடிய அந்த நோம்புக்கு சில சலுகைகள் நிர்பந்தம் உண்டாக்க விடலாம். இப்ப நம்ம அதை ரொம்ப விரிவா நம்ம ஆரம்பத்திலேருந்து கவனிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சில சலுகைகளை வழங்கி இருக்கிறான். மனிதனுடைய வெற்றிக்காக வேண்டி இஸ்லாத்துல பல சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த சட்டங்களோடு சேர்த்த சலுகைகளையும் சொல்றாங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டு வர்றோம். தொழுகை என்பது கட்டாய கடமை. அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஃபர்து ஐனி என்பது ஒவ்வொருவர்கள் மீதும் தொழுகை கடமை என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனா தொழுக முடியாத நிலைக்கு அதுல அப்படியே அல்லாஹ் தஆலா சட்டத்தை அப்படியே சலுகை கொடுத்துட்டே வருவான். நின்றுகிட்டு தொழுக முடியல சொன்னா உட்கார்ந்து தொழுகு, உட்கார்ந்து தொழுக முடியல அப்படின்னு சொன்னா படுத்துக்கிட்டு தொழுகு. இப்படி அல்லாஹ் தஆலா சட்டங்களை அப்படியே குறைத்துக் கொண்டே வருவான் சலுகையாக. ஆனா இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று வசதி இருந்தும் ஹஜ் செய்ய முடியல. நல்ல வசதி இருக்குது, ஆனா நோய்வாய்ப்பட்டு போயிட்டார். நோய்வாய்ப்பட்டு போனாதான் வசதி இருக்கு, ஹஜ் செய்ய முடியலடாக்க இன்னொரு பிசினஸ் ஓபன் பண்ணிட்டாரு, அவருக்கு 24 hours ஒர்க் வந்துருச்சு, அதனால அவரு ஹஜ் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் வாய்ப்பு தரல. மொத்தமா சேர்த்து மூடிப்படுவான் எல்லாத்தையும். 2 கம்பெனில இன்னொரு 5 கம்பெனி சேர்த்தாலும் மூடிப்படுவான். அவனுக்கு சக்தி இருக்குது. நேற்றைய பணக்காரனை இன்று பிச்சைக்காரனாக ஆக்க முடியும். இன்றைய பிச்சைக்காரனை நாளைய பணக்காரனாக அல்லாஹ்வினால் ஆக்குவதற்கு சக்தி. வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாமே அவனுக்கு சக்தி இருக்குது, ஆற்றல் உடையவன். அதனால இந்த காரணம்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. எனக்கு பயங்கரமான வேலை இருக்கு, இப்ப வியாபார சீசனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜ தாமதமாக ஆக்குவது, அல்லது எனக்கு நாளாகட்டும், இப்ப என்ன சின்ன வயசு தானே என்று சொல்லி, அல்லது கடமை இருக்குது, இப்படியெல்லாம் காரணம் சொல்வதற்கு நிச்சயமாக அனுமதி கிடையாது. சில பேர் நிறைய காரணம் சொல்லுவாங்க. எனக்கு கொமர் இருக்கு, அதனால நான் ஹஜ்ஜு செய்ய மாட்டேன். கொமர் இருந்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க, காசு இல்லைன்னா ஹஜ்ஜு கடமை இல்லை. குமர் இருந்தால் கல்யாணம் முடித்து கொடுத்து விட வேண்டும், காசு இல்லைன்னா ஹஜ்ஜு கடமை இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க போயிட்டு வர வரைக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தியே இருந்தாதான் உங்க மேல ஹஜ்ஜு கடமை. கடன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லல, அல்லது இயலாத நிலையில போயிட்டு வாங்கன்னு சொல்லல. இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால், அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இந்த இடத்துல எனக்கு பிசினஸ் இருக்குது அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னாக்கா அல்லாஹ் விடுவானா? அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையை கொண்டு சொன்னார்கள், இன்ஷா யஹூதியன் அவ் இன்ஷா நஸ்ரானியா, நீ நினைச்சா யூதனா செத்துப்போ அல்லது நஸ்ரானியாக செத்துப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ் கடமையானதற்கு பிறகு நீ ஹஜ்ஜை தாமதப்படுத்துவாயானா விரும்பினா யூதனா கூட போயிடுவ அல்லது நஸ்ரானியா கூட போயிடுவ. எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். அப்ப அதே போன்று அப்படிப்பட்ட கடுமையான சட்டத்திலும் கூட அல்லாஹ் தஆலா சலுகை வழங்கி இருக்கிறான். எப்படி சலுகை?
என்னால பொருளாதாரம் இருக்குது, ஆனா நோய்வாய்ப்பட்டு இருக்குது, அல்லது உடல்நல கோளாறு இருக்குது, குறைபாடுகள் இருக்கு, அதனால நான் ஹஜ்ஜுக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னா கூட ஹஜ்ஜை பதிலி என்ற அடிப்படையில் யாரையும் அனுப்பி வைக்கலாம். அதிலே கூட அல்லாஹு தஆலா சலுகை. அதே போன்றுதான் இந்த நோன்பிலும் அல்லாஹு தஆலா சலுகையை தந்திருக்கிறான். நோன்பு கட்டாயமா வைக்கணும். யாராவது வேணும்னே விட்டான் அப்படின்னு சொன்னாக்க அவன் ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி 2 மாதங்கள் தொடர்படியாக அதற்கு பகரமாக நோன்பு வைக்கணும். 2 மாசம் ஒரு நோன்பு விட்டான். ஷஹ்ரைனி முத்ததாபிஐ 2 மாதம் 15 நாள் இப்போ வச்சுக்குவோம், அடுத்த மாசம் 15 நாள் வச்சுக்குவோம், அப்புறம் 15 நாள் சாப்பிடுவோம், அப்புறம் அடுத்த மாசம் வச்சுக்குவோம் அப்படின்லாம் வைக்க முடியாது. 59 நாள் வச்சுட்டு 60ஆம் நாள் வைக்க முடியல, 2 நாள் கழிச்சு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட நிலைமை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மீண்டும் திருப்பி அந்த வைக்கணும். முத்ததாபிஐன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷஹ்ரைனி முத்ததாபிஐன் தொடர்படியான 2 மாத நோன்பு. பெண்களுக்கு சில இயல்பான நிலைமைகளை தவிர மீதி நேரத்தில் தொடர்படி ஆயிடும், கண்டினியூ ஆயிடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நோன்பை கூட அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டுவது போன்று பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு சில சலுகைகளை கூட அறிவிக்கின்றாள் அல்லவா தாய். நீ பள்ளிக்கு போனேன்னு சொன்னா உனக்கு ஷர்ட் வாங்கி தருவேன், நீ பள்ளிக்கு போனேன்னு சொன்னா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தாயுள்ளம் கொண்டு அந்த அல்லாஹ் நீங்கள் நோன்பி வைக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட இப்படி நீங்க செஞ்சுக்கங்க, பிற நேரத்தில் வையுங்க. அப்ப அதிலும் சில சலுகைகளை தருகின்றார். இன்னொரு வகை கூட நான் சொல்லி காண்பித்தேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், லீவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் மூட்டி குழந்தையை அனுப்புகின்றாள். அதே போன்று அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா நீ நோன்பு வைக்காத, நீ பிரயாணத்தில் இருந்தீங்கன்னா நோன்பு வைக்காத. தாயுள்ளம் கொண்டு அல்லாஹ் இரண்டையும் இணைத்து சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் 77 கிலோமீட்டர் ஒருவன் பிரயாணத்தை 48 மணி நேரம் செய்து விட்டான் என்று சொன்னால், அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்று சொன்னால், அல்லது மாதவிடாய் காலத்திற்குரிய பெண்ணாக இருந்தால் என்று சொன்னால், அல்லது பால் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளை பெற்றெடுத்த தாயாக இருந்தால் என்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் நோன்பு விதிவிலக்காகப்பட்டது. பிற நேரத்தில் வச்சுக்கணும். இவங்களை தவிர வேற யாரும் இல்லை. ஆண்கள்ல வேற எந்த பைத்தியம் முடிச்சா வைக்காம இருக்கலாம், வேற எந்த நிலைக்கு ஆண்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டுச்சு, பிரயாணம் அதெல்லாம் எல்லாம் வந்துருச்சு, மாதவிடாய் ஆண்களுக்கு வரப்போறது இல்லை, அதனால காரணம் சொல்ல முடியாது. இதை விட வேற சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நோன்பை விட நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் எந்த சலுகை வேண்டுமோ இந்த உம்மத்தினுடைய பலகீனத்தை கருதி அனைத்து சலுகைகளையும் அல்லாஹ் ஏற்கனவே வழங்கிவிட்டான், தந்துவிட்டான். பமன் கான மின்கும் மரியதன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். நோன்பு கடமை தான், கட்டாய கடமை. வைக்கலடா இவ்வளவு பெரிய தண்டனை, வச்சா இவ்வளவு பெரிய வெகுமதி, ஆனால் நிர்பந்தம் அதற்கு சலுகை. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி காட்டும் பொழுது நமக்கு வலிக்கின்றது நோன்பு வைப்பதற்கு. காரணம் சொல்றாரு, வியாபாரம் பயங்கரமா இருக்குது, ஒரே ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு வியாபாரமும் செய்ய முடியாது. கஸ்டமர் கேட்டா அந்த பொருளை கூட எடுத்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எல்லோரையும். இல்ல ஆணவத்தனமாக சில ஃபர்லான கடமைகளை உதாசீனப்படுத்தி ஆணவத்தனமான பதில் சொல்லக்கூடிய அந்த போக்கு இருக்கின்றதே, அது அல்லாஹ்வுடைய தண்டனை வரவழைக்கக்கூடியது என்பதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்ல முற்படுகின்றோம். அல்லாஹ் நம்மை எல்லோரையும், உங்களையும் என்னையும் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறப்பான செழிப்பான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தர வேண்டும். அனைத்து நியாமத்துகளையும் கொடுத்து நாம் துவங்கக்கூடிய ஹலாலான வியாபாரங்கள் அனைத்தும், ஹலாலான ஒரு சம்பாத்தியம் அனைத்திலும் அல்லாஹ் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தர வேண்டும். நோன்பின் வாயிலாக, மற்ற இதர இபாதத்தின் வாயிலாக, அல்லாஹ்வை கட்டுப்பட்டு வாழ்வதின் வாயிலாக எல்லா நியமத்துகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவா. இருப்பினும் சிலர் காரணம் சொல்கின்றார்களே நோன்பு வைக்காததற்கு. என்ன நேர்ந்துருச்சு, என்ன நஷ்டமாயிடுச்சு? இன்னைக்கு மாற்று மதத்தார்கள் நன்மை என்றா என்னன்னே தெரியாதவங்க அதனுடைய இதர பிரயோஜனத்தை பார்த்து விட்டு அவர்கள் நோன்பு வைக்கின்றார்கள். நீங்க முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம நோன்பு வைக்காம இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான ஒரு செயல். அல்லாஹ்வினால் ஃபர்லாக்கப்பட்ட ஒரு கடமை. இப்ப இந்த மாதிரி விஷயத்திற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகின்றது. ஹம்ஸா இப்னு அம்ர் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்க கேட்கிறாங்க,
நான் பிரயாணத்துல இருக்கும்போது நோன்பு வைக்கலாமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, நீங்க விரும்புனா வைங்க, விரும்புனா விடுங்க. விரும்புனா வைங்க, விரும்புனா விடுங்க. அதுக்காக இன்னைக்கு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு சின்ன பிரயாணத்தை மேற்கொண்டா கூட உடனே ஜாலியா நோன்பு விட்டுக்கலாம், நோன்பை விட சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான்ல, நோன்பை விட்டுக்கலாம் அப்படின்னு விடுறோமே, அவர்களுக்கு இந்த ஹதீஸ் தெளிவாக இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னங்க, நம்ம வீட்டுல இருந்தோம்னா கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரயாணம் அவ்வளவு சொகுசாயிடுச்சு. வீட்டுல இருந்தா கூட கஷ்டப்பட்டு இருப்போம், அங்க போவோம், இங்க எரிச்சு போவோம், அங்க போவோம். பிரயாணத்துல அப்படியே ஜம்முன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம், கூலிங் நல்லா வந்துகிட்டு இருக்கு, ஏர் கூலர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், ஜம்முன்னு சொகுசா பிரயாணம் செய்யறோம். இவ்வளவு பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது நோன்பு வைப்பதில் என்ன கஷ்டம் வந்து? வீட்டுல இருந்தா கூட அந்த வேலையை செய்யணும், இந்த ஃபைல் எடுக்கணும், அதை போகணும், இது பண்ணணும், அதை பிள்ளைங்களை பார்க்கணும், எல்லா வேலையும் செய்யணும், இவ்வளவு வேலை இருக்கும். அதுக்கு மத்தியில நோன்பு வைக்கிறது. ஆனா இன்னைக்கு பிரயாணத்துல அவ்வளவு சொகுசு கிடைக்குது, ஓய்வு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னாக்க தாராளமாக விடலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், அவங்களுக்கு ஹம்ஸா இப்னு அம்ர் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேண்டாம் வச்சுக்கோங்க, வச்சீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்க நீங்க நோன்பை விடலாம். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனா புறப்படுறாங்க. மதீனாவிலிருந்து மக்கா புறப்படுறாங்க. அப்ப புறப்பட்ட போது அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு வச்ச போது உஸ்பான் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் இருப்பது நோன்பு வைக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உள்ள பிரயாணம் வேற, இப்போ உள்ள பிரயாணம் வேற. இப்போ மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனா 4 மணி நேரத்துல போயிடலாம், அருமையான வசதியான காடியில, சொகுசான முறையில. ஆனா அன்னைக்கு போனது பாலைவனத்துல, வெயில்ல, குளிர்ல, ஒட்டகத்துல நடந்து இவ்வளவு பெரிய சிரமத்தை மேற்கொண்டு, உணவு எல்லாம் ஏற்பாடெல்லாம் தன்னுடைய கைவசம் இருந்தா உண்டு, இல்லைண்டா இல்ல. திடீர்னு பாலைவனத்துல வேகமா காத்து அடிச்சுச்சு அப்படின்னு சொன்னாக்க, தனியா யாராவது போனாங்கன்னாக்க அப்படியே மணல்லாம் சேர்த்து அந்த ஒட்டகத்தையே மூழ்கி விடக்கூடிய, அப்படியே முங்கிருமா, அந்த அளவுக்கு காற்று வேகமாக அடிக்கும். அதனால்தான் எப்போதுமே பாலைவனத்துல பிரயாணம் செய்யறவங்க ஒன்னா போக மாட்டாங்க, ஒரு நபராக போக மாட்டாங்க, ஒரு குழுவாக கூட்டமாக போவாங்க. யாருக்காவது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இன்னொருத்தவர் அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி பிரயாணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மானுடைய இடத்துல வச்சு தண்ணியை கேட்கிறாங்க. எல்லோரும் முன்னாலும் அப்படி உயர்த்தி காமிக்கிறாங்க, குடிச்சு காமிக்கிறாங்க. ஏன்னாக்க நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, என்ன வாய்ப்பு கிடைக்கும் நோன்பு விடுறதுக்கு அப்படின்னு சஹாபாக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வினால் இவ்வளவு அறிவிக்கப்படக்கூடிய இந்த நோன்பை விடுவதனால் என்ன முசீபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்துல ஒரு அச்சம் இருந்தது, பயம் இருந்தது. உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அப்படி வச்ச சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இல்லப்பா சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா கூட நோன்பை விட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய ஈமானிய அந்த நிலையை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக தான் செய்தோம் என்று சொன்னால் மக்கள் செய்வார்கள் என்பதற்காக வேண்டி பிரயாணத்துல நோன்பை விடலாம் அப்படிங்கறத விளக்குவதற்காண்டி தண்ணியை எடுத்து உயர்த்தி காமிச்சிட்டு அப்புறமேட்டு குடிச்சு காமிச்சாங்க, நோன்பை விட்டு காமிச்சாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெறுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார், அது ரமலானுடைய மாதமாக இருந்தது என்றும் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் பொழுது அல்லாஹ்வினால் சில சலுகைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு நம்ம ஈஸியா போய்கிட்டு அந்த காரணத்தை எல்லாம் தேடிட்டு இருக்கோம், நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு அப்படின்னு. ஆகையினால் அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மேற்படி ஹதீஸை கூறும் பொழுது இவ்வளவு வெளிப்படையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை திறந்ததை பார்த்தும் நோன்பை வைக்காமல் விட்டுவிட்டார்கள் சில சஹாபாக்கள், அவர்களை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்ல வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரி உள்ள விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தருகின்றார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகின்றது அந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு போரில் கலந்திருந்தோம். ரமலான் பிறை 16 இருந்தது. சிலர் நோன்பு நோற்றோம், சிலர் நோன்பு நோக்காமலும் இருந்தோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு எந்த வார்த்தையும் சொல்லல. போர்ல இருக்கிறாங்க, ரமலான் மாதமாக இருக்குது, பிரயாணத்துல வெளியூர்ல இருக்கிறாங்க, சிலர் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சிலர் நோன்பு வைக்காமலும் இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லல. நோன்பு வச்சவங்களை பார்த்து ஆர்வப்படுத்து, நோன்பு வைக்காதவங்களை பார்த்து குறை சொல்லி எதுவுமே சொல்லல. நோன்புக்குள்ள ஃபதீலத்தை எப்போதுமே சொல்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே இடம்பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபரில் ஒரு பிரயாணத்தில் ஒருவரை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் அப்படியே நின்று இருந்துச்சு. அவருக்கு பக்கத்துல ஒருத்தவங்க கொடை பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிக்கிறாங்க. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல நின்றுட்டு ஒருத்தவங்க கொடை பிடிச்சுட்டு நிக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன 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 நடக்குது அப்படின்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மக்கள் பதில் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார சொல்லலாம், இவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, அதனால இவர் கலைப்பாரி உட்கார்ந்து இருக்கிறாரு, நாங்க கொடை பிடிச்சிட்டு இருக்கோம், இதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரயாணத்தில் நோன்பு வைப்பது நல்லதல்ல. எப்படிப்பட்ட பிரயாணம்? கலப்பு ஏற்பட்டு பிறருடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பிரயாணம், நம்ம செய்யற பிரயாணம் அல்ல. கலப்பு ஏற்பட்டு பிறருடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிரயாணத்தில் நோன்பு வைப்பது நல்லதல்ல, அல்லாஹ் அந்த அளவிற்கு தண்டிக்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஏன் இப்படி மக்களை சிரமப்படுத்துறீங்கன்னு அவங்களையும் பார்த்து கேட்டாங்க. யார? நோன்பு வச்சவங்களை பார்த்து. இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெறுகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா சலுகைகளை வழங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவினுடைய சலுகை இருக்கும் பொழுது சலுகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சலுகை இல்லாத போது எந்த கடமை முன் இருக்கின்றதோ அதை நிறைவேற்ற வேண்டும். நோன்ப கலா செய்யறதை பத்தி நம்ம கவனிக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒருவர் யார சொல்லலாம், நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு, நான் அழிஞ்சு போயிட்டேன். அதே போன்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஏப்பா என்ன விஷயம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது சொல்றாரு, நான் உடலுறவு கொண்டு விட்டேன் எனது மனைவி. நோம்புடைய நேரத்துல என்னுடைய மனைவிட்ட நான் உடலுறவு கொண்டுட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அப்படியா, சரி நீ ஒரு அடிமையை உரிமை விட்டு அப்படின்னு சொல்றாங்க. அல்லது 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு செய்யும், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாவத்தை விட்டு பாதுகாப்பு தந்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. அடிமை உரிமை விடுறதுக்கு அவர் ஒரு பெரிய எஜமானர் அல்ல, அவரும் ஒரு ஏழை தான். 2 மாசம் நோன்பு வைக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, 30 நாள் நோன்பு வச்சேன், இந்த பாடு நான் பண்ணிட்டேன், இன்னும் 2 மாசம் நான் நோன்பு வச்சேனாக்க என்ன கதி ஆகும் அப்படின்னு அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒரு நேர உணவுக்கே நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது 60 ஏழைகளுக்கு எங்கேருந்து கொடுக்க உணவு முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் யார சொல்லலாம், இவருடைய நிலைமை கருதி அப்படின்னு சொல்லிருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருக்கு அப்படின்ட்டார். சிறிது நேரத்துல பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் பொருள் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளை, அந்த பேரித்தம்பள கூடையை எடுத்துக்கொண்டு அவரிடத்துல கொடுத்து, இதை நீங்க நோம்புக்கு தப்பு செஞ்சிட்டீங்கல்ல, நோம்புக்கு குற்றம் செஞ்சிட்டீங்கல்ல, அதற்கு பகரமாக இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த விஷயத்தை கேட்டு அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவினுடைய இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் கணக்கெடுத்து பார்த்தா என்னை விட ஏழை யாரும் இருக்க மாட்டாங்க, என்னை விட ஏழை யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப என்னை விட ஒரு ஏழையை தேடி நான் இதை கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற மனுஷன் அந்த சிரிப்புல அல்லாஹ் கிருபை செய்வான். அது நபிக்கே உள்ள பிரத்யோகமான சலுகை, சட்டத்தில் சலுகை ஏற்பட்டது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரில இடம் பெற்றிருக்குது. அப்ப அது பகரமாகவும் ஆகிவிட்டது. ஏன்னா நபியை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்ப இந்த விஷயத்தை நாம் கவனித்துக் கொண்டு இதிலிருந்து தவறான முடிவை நம்ம எடுத்துடக்கூடாது. நம்ம வேணும்னே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அல்ல நம்ம வேணும்னே நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நோன்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம என்ன செய்யலாம், 60 நாளைக்கு மிஸ்கினுக்கு சோறு கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்ம ஹதீஸ் அப்படித்தானே விளங்குவோம். புரியாத நிலையில நிறைய ஹதீஸ் அப்படிதான் விளங்கிக்கிறோம். சில சிரமங்கள், சில தர்ம சங்கடங்கள்லாம் உருவாயிடும்.
சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா தெளிவா இருக்குது, குற்றம் செஞ்சுட்டாரு, பரிகாரத்துக்காக வேண்டி கூடைய கொடுக்குறாங்க, கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்கிறாங்க. என்னை தவிர ஏழை இல்ல மதீனாவில இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க போது நீங்களே வச்சுக்கங்கட்டாங்க. தெளிவான அறிவிப்பு புகாரியில இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை பார்த்தா என்ன தோணும்? அப்ப நம்மளும் நோன்பை விட்டுவிட்டு என்ன செய்யலாம்? ஒரு அடிமை வாங்கி நமக்குன்னு உரிமை விடுற மாதிரி எனக்கு உரிமை விட்டுக்கலாம். அல்லது என்ன செஞ்சுக்கலாம், 60 நாளைக்கு சோறு நம்ம வீட்டுல நல்லா ஸ்பெஷலா பொங்கிக்கிட்டு சரி நம்ம நோன்புக்கு பகரமாக இந்த சமையல் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கலான்னு 60 நாளைக்கு விருந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஹதீஸை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி உள்ள விஷயத்தை நாம் கவனிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய கடினமான சட்டத்தை தந்திருந்தும் அதில் சலுகையை தந்திருக்கின்றான். நம்மளுடைய எண்ணத்தை பார்த்து தானே. அப்ப நம்ம நோய்வாயிருந்தா நோன்பு வைக்க வேணாம், அப்ப நோய் இல்லைன்னா நோன்பு வைக்கணும்லங்க. அப்ப நமக்கு சில சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நோன்பை கலா கூட செஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் அல்லாஹ் சட்டம் தந்திருக்கும் பொழுது நாம் நோன்பை வைத்து ஏன் பயிற்சி பெறக்கூடாது? நோன்புதான் வாழ்விலே உள்ள பயிற்சி. ஆரம்பத்திலிருந்து அதுதான் சொன்னோம். புதுசா வந்தவங்களுக்கு இது புரியாது. ஆனா ஆரம்பத்திலிருந்து நம்ம அந்த விஷயத்தை ஆரம்பிச்சதுல இருந்து மணி 10:45 வரையிலிருந்து தொடர்ந்து சொல்லும் பொழுது எல்லா விஷயத்தையும் நாம் கவனித்து வந்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி நோன்புல சில சட்டங்கள் இருக்கின்றன. நோன்பு யார் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வயதுக்கு வந்த ஆண் பெண் அவர்கள் மீது ரமதான் மாதம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு கடமை. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் மீது கடமை. அதே மாதிரி நோன்பை பத்தி சொல்லும் போது சுபுஹ் சாதிக்கில் இருந்து இஸ்லாத்தினுடைய சட்டம் பூரா அப்படிதான். இன்னைக்கு வேண்டாக்க நம்ம கம்ப்யூட்டர் தட்டி டயத்தை வகுத்து வச்சுக்கிறோம். 20 வருஷத்துக்கு காலண்டர் அடிச்சு வச்சுக்கிறோம். 25 வருஷத்துக்கு நோன்பு இதான் பெருநா இதான் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறோம். எல்லாம் வேற விஷயம். தொழுகையினுடைய டயத்தை நம்மளுடைய ஐபோன்ல அப்படி தட்டும் அப்படின்னு சொன்னாக்க டயத்தை சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் வேற. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் காட்டி தந்த அந்த எளிய முறை பின்பற்றக்கூடாது, தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இதுலயும் கஷ்டம் இல்லை அப்படிங்கறத சொல்ல வரேன் நான். அந்த எளிய முறையிலும் அன்றைய காலத்திலே எந்தவித நவீன கருவிகள் இல்லாத நிலையிலும் கூட ஷரியத்தினுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் பின்பற்றுவதில் எந்தவித சிரமமும் இல்லை. சுபு சாதிக்கு வந்துருச்சுன்னா பஜர் தொழுவுங்க. அதாவது நீங்க சூரியனுடைய இருள் அகண்டு சூரியன் உதயமாகுவதற்கு முன்பதாக வெண்ணிறம் ஏற்படும் பொழுது நீங்க மரத்தை பாக்குறீங்க, அந்த மரத்துல இருக்கக்கூடிய கனி அது தனித்தனியா தெரியுது. என்ன முடியல ஆனா தெரியுது. இப்ப இது நேரம் வந்துருச்சு. இதுதான் சுபு சாதிக்குன்னு சொல்றது. ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய வார்த்தை. அப்ப மிசிலைன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க லொஹர் தொழுவுங்க. சூரியன் நடுவானம் வந்து விட்டது நேரா அது என்ன செய்யாது, தன்னுடைய சாயலை அங்க வெளிப்படுத்தாது, தன்னுடைய சாயலை காமிக்காது, நிழலை காமிக்காது. அப்ப அது நடுவானத்தை விட்டு சற்று கடந்ததற்கு பிறகு நிழல் வர ஆரம்பிக்கும். அப்ப ஒரு மிசில் ஒரு அளவு நீங்க ஒரு குச்சி ஒரு குச்சி வச்சீங்கன்னு சொன்னா அந்த குச்சியினுடைய நிழல் இங்க பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழுகையினுடைய நேரம் ஆரம்பம். அல்லது 2 படும் பொழுது அதிகமா சாஞ்சிடும் பொழுது 2 படும், அந்த 1 முழத்துக்கு 2 முழம் தூரம் நிழல் படும். இப்ப இது நேரம் வரைக்கும் தொழலாம். அது மாதிரி சூரியன் மறைந்து சூரியனுடைய அந்த மிசிலைன் முடிஞ்சு சூரியனுடைய அந்த மிசில சாதித்து 3வது அந்த நிலைமை வந்தது என்று சொன்னால் அந்த சூரியனுடைய சாயாண்டாக்க அந்த நிழல் 3 மடங்காக ஆகும் பொழுது அசருடைய நேரம் வந்துடும். சூரியன் மறையும் பொழுது மகரிபுடைய நேரம் வந்துடும். மறைந்ததற்கு பிறகு செவ்வானம் வந்ததற்கு பிறகு செவ்வானமும் கரு நிறமும் கலந்ததற்கு பிறகு இஷாவுடைய நேரம் வந்துடும். இப்படி மார்க்கம் எளிதாக ஆக்கி வச்சிருந்துச்சு. அதனாலதான் அப்படி பார்த்துட்டு டயத்தை அந்த காலத்துல வயல்ல வேலை செய்யற தாத்தா என்ன டயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு அழகா அப்படி கண்ணை புருவத்தை தூக்கி பார்த்துட்டு சொல்லுவார் டயம். இன்னைக்கு நம்ம ஐபோனை தட்டி தான் டைம் சொல்ல முடியும். அன்னைக்கு அப்படி சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கம் அவ்வளவு எளிதானதாக எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றான். இப்போ ஒரு விஷயம் இருக்கு, இது சந்திர கணக்கா சூரிய கணக்கா அப்படின்னு. இது மாதிரி நீண்ட விளக்கங்கள் பெரிய விளக்கங்கள் தெளிவான விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நோன்பு என்பது சுபு சாதிக்கில் முதல் சூரியன் மறைவது வரை நோன்பு உண்ணாமலும் பருகாமலும் உடலுறவு கொள்ளாமலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் இருக்கனே அதுதான் நோன்பு. இந்த மாதிரி எளிதான சட்டங்களை இஸ்லாம் வகுத்து தந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். கடமை இல்லை, ஆனா கற்றுக் கொடுக்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வயது வராததற்கு முன்பதாக குழந்தைகள் செய்யக்கூடிய அமல் அதனுடைய பிரதிபலன் பெற்றோர்களாகி அவர்களுக்கு கிடைக்கும். அதனால குழந்தைங்க நோன்பு வைக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்பதானே வயசுக்கு வந்த பிறகு நோன்பு வைக்க சொன்னா. இன்னைக்கு தாய் எல்லா விஷயத்திலும் இறக்கப்படலாம், ஆனா எந்த விஷயத்துல இறக்கப்படக்கூடாது அந்த விஷயத்துல இறக்கப்படக்கூடாது. இறக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வேற மாதிரி ஆயிடும். நான் கூட சொல்லி காம்பேன், அதாவது ஒரு கட்டி வந்துருச்சு, அந்த கட்டியை வந்து இறக்கப்பட்டுக்கிட்டே நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் கையே வெட்டுற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் இறக்கம் காட்டாம டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் கத்தியை வச்சு அந்த கட்டியை மட்டும் எடுத்துருவாரு. அந்த இடத்துல இறக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதிக இறக்கத்தினால் டாக்டர்கிட்ட காமிச்சாக்க பிள்ளைக்கு புண்ணை அறுத்துருவாரு, வெட்டிடுவாரு அப்படின்னு நம்ம வச்சோம்னு சொன்னாக்கா மொத்தமா சேர்த்து கையை வெட்ட வேண்டியது வந்துடும். அதே மாதிரிதான் இந்த விஷயம். குழந்தைகளுடைய விஷயத்துல எப்படி புள்ள பசியை தாங்கும், பட்டினியை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12 வயசுக்கு பிறகு நம்ம இறக்கப்பட்டு கொண்டே இருந்தோம்னு சொன்னாக்க வயசுக்கு வந்த பிறகு என்ன செய்ய மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான். என்னால எல்லாம் பசி தாங்க முடியாதுப்பா. ஏன்? சரியான பயிற்சி கொடுக்காததின் காரணத்தினால். பயிற்சி கொடுத்தோம், குழந்தைங்க கொஞ்சம் பசியை சமாளிக்கக்கூடிய வகையில அதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஆஷுரா தினம் அப்பொழுது கடமையாக இருந்தது. ரமதானுடைய நோன்பு வைப்பதற்கு முன்பதாக, ரமதானுடைய நோன்பு கடமையாக இருந்தது ஆஷுரா தினத்தினுடைய நோன்பு, முஹர்ரமுடைய நோன்பு. அப்ப அந்த நோன்பை நாங்கள் வைக்கும் பொழுது எங்களுடைய சிறு குழந்தைகள் நோன்பு வைப்பார்கள். நாங்கள் அவர்களை ஆர்வம் ஊட்டுவோம். நேரம் கடக்க அவர்கள் பசியினால் அழுகும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு விளையாட்டு சாமா மற்ற இதர வஸ்துக்களை கொடுத்து அவர்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்ப முற்படுவோம். அப்படி பிள்ளைங்களுக்கு பயிற்சி செய்யணும். அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. அப்ப குழந்தைகளை நாம் என்ன செய்யணும், பசியில வர்ற நேரத்தில் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு இருக்கக்கூடிய தாய் இந்த கடமையெல்லாம் அவனிடத்துல வந்துச்சுன்னா தான் வாழ்க்கையில் அவன் சரியான முறையில வாழ முற்படுவான் அப்படிங்கிற உணர்வோடையும் அந்த குழந்தையை சில நேரத்தில் பசியாவும் இருக்க வைக்கணும். எப்ப? குழந்தை அல்ல, குழந்தை பச்சை குழந்தை நான் சொல்ல வரல, பருவ வயதை அடைவதற்கு முன்பதாக உள்ள அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே 8 தொழுகை ஏவுங்கன்னு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பா. அந்த காலத்துல எல்லாம் 6 வயசுல இருந்து பிள்ளைங்க நோன்பு வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 30 நாட்களுக்கு பிறகு 30வது நோன்பு வச்சுட்டு பிறருக்கு ஏதாவது பொருள் கொடுக்கணும்னு சமைச்சிட்டு கொண்டு போய் தட்டுல கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் 30 நோன்பு வச்சேங்க, உனக்கு என்ன வயசு? எனக்கு வயசு 6ஆவது 7ஆவது. இன்னைக்கு 32 வயசாவது நோன்பு வைடா அப்படின்னு சொன்னாக்க நல்லா வளைச்சு கட்டுறான். நோன்புனா என்னன்னு கூட தெரியல. அப்ப காலம் ஒரு முறை ஒரு விதம் இருந்தது. அந்த தாய்மார்கள் அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்திருந்தார்கள். ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறிமுறை. இன்னைக்கு நமக்கு நெறிமுறையெல்லாம் தெரிய மாட்டேங்குது, வாழ்க்கையினுடைய முறையெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். ஆனா சில அந்தரங்க சில விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய சட்டத்தினால் என்ன பிரதிபலன் இருக்கின்றது அப்படிங்கறத நம்மளும் உணரணும். பிள்ளைகளுக்கு நம்ம விளக்கி சொல்லணும். தொழுவதனால என்ன பிரயோஜனம் இருக்குது, பலன் இருக்குது அப்படிங்கிற நம்மளும் விளக்கணும். பிள்ளைகளுக்கு விளக்கி கொடுக்கணும். நோன்பு வை என்ன பிரயோஜனம் இருக்குது நம்மளும் விளக்கணும், பிள்ளைகளுக்கும் விளக்கி கொடுக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளும் விளங்குறது இல்ல, பிள்ளைகளுக்கும் விளக்கி கொடுக்கறது இல்ல. அப்புறம் எப்படி இருக்கும்? அதனால தானே ஆரம்பத்துல பசி வந்தாக்க இறக்க குணம் வரும். இறக்க குணம் வந்தாக்க என்ன செய்வான்? பிறரை மன்னிப்பான், பிறரிடத்துல இறக்கத்தோட நடப்பான். அப்ப அதனுடைய பயிற்சி பெறாததின் காரணத்தினால், இறக்கமே இல்லாததின் காரணத்தினால் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு சோறு கொடுக்க கூட அவனுக்கு இறக்கம் இல்லை. போட்டானா பட்னியா? ஏன்? நாம் அவர்களை பயிற்சி செய்யவில்லை. குழந்தைகளை அந்த முறையில வளர்க்கல நம்ம. அதனால அவனுக்கு இறக்கம் வர மாட்டேங்குது. தாய் துடிச்சுக்கிட்டு இருக்கிறா, தந்தை துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு காசு இல்லைங்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறாங்க, ஏண்டு கூட கண்டுக்கிற மாட்டேங்கிறான். ஏன்? பயிற்சி கொடுக்கல. ரமதான்ல அவன் பயிற்சி பெறவில்லை. அந்த இறக்க குணம் அவனிடத்து அந்த பெற்றோர்கள் உருவாக்கவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவு இறக்கமற்ற முறையிலே அவன் பெற்றோரிடத்திலும் கூட நடக்கின்றான். அதனால்தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு சிறு வயசுல இருந்து நாங்க பயிற்சி கொடுத்தோம் நோன்பு வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பினுடைய சில விஷயம். அப்படி நோம்புல நோன்பு வைக்கிறது கொஞ்சம் கடைசி நேரத்தில் வைக்கணும். நான் கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதனால ப்ராஜெக்ட்லாம் முடிச்சேன். மணி 12:45 ஆச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நியத்து வச்சுட்டு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நோம்பினுடைய முழுமையான பலனை தரக்கூடியதாக ஆகாது. நோம்பாக ஆகும். நோம்பினுடைய முழுமையான நன்மையை தரக்கூடியதாக ஆகாது.
சஹருக்குன்னு சில சிரமங்களை எடுத்து அந்த உணவை நம்ம சாப்பிடணும். அப்ப அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அப்ப சஹருக்குன்னு எந்திரிச்சு சாப்பிட்டாதானே நைட்டு நேரம் சாப்பாட்டுக்கு எப்படி பரக்கத்து? ஹஜ்ரத் எங்களுக்கு தெரியும் பிஸ்மில்லா சொன்னா பரக்கத்து உண்டாகும், அதனால எப்ப சாப்பிட்டாலும் கிடைக்கும். அட ஸ்பெஷலா சொல்லியிருக்கான்ப்பா அல்லாஹ், சஹருக்குன்னு கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் கவனிக்க மறுத்து விடுகின்றோம் கடைசி நேரத்தில். அது மாதிரி நோன்பு திறக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னாக்க மிக விரைவில் ஆர்வம் காட்டி திறக்கணும். பாட்டு வேலையில மூழ்கிட்டே இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டே இருக்கிறோம், பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, நோம்பு நேரம் வந்து போயிட்டு இருக்குது. அல்லாஹ்வுக்கு இதனால் எந்தவித நஷ்டமும் ஏற்படாது, நஷ்டம் நமக்கு தான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜ்ஜிலு ஃபுதூரக்கும் வஅகிரு சுஹூரக்கும். உங்களுடைய நோன்பு திறப்பதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள், ஆர்வப்படுத்துங்க. அதுக்கு முன்பதாகவே வந்து உட்கார்ந்து நீங்க துஆ செய்யுங்க. நோம்பினுடைய காலத்துல நிறைய துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா முன்னால் சொல்லி காண்பித்த ஹதீஸ் போன்று துஆ, நோன்பாளிகளுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதில்லை. அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா? நம்ம பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கொண்டு வந்து பேரிச்சம்பழத்தை தண்ணி பக்கத்துல வைக்கிறாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? நோம்புக்காக வேண்டி என்ன மரியாதையை நாம் செலுத்தினோம், என்ன மதிப்பை நாம் கொடுத்தோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதனால்தான் சொன்னார்கள், நீங்க சஹர் சாப்பிட்டு யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க. யூத கிறிஸ்தவர்கள் சஹர் சாப்பிட மாட்டாங்க, யூத கிறிஸ்தவர்கள் சஹருடைய உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு மாறு செய்யும் பொருட்டு நீங்கள் சஹருடைய உணவை உண்டு நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நோம்பிற்கும் உடைய அந்த மாதிரி நோம்புல உள்ள நியத்துகளை மனதால் எண்ணிக்கொள்ள வேண்டும். வாயால மொழிகிறோம், அப்ப அதெல்லாம் வேற விஷயம். ஆனா மனசால இல்லாம வாயால ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நவைத்து சமூகத்தின் உள்ளத்துல என்னன்னே தெரியாது, எதுக்கு சொல்றோம்னு தெரியாது. குர்பானி அறுக்கிறதுக்கு அந்த நியத்தா அல்ல ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டுறதுக்கு நியத்தாங்கிறது தெரியாது. நவைத்து சமூகத்தின்டாக்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நவைத்துனா நான் நோன்பு வைத்தேன்னு உள்ளத்தால உணரணும். சௌமகத்தினா நாளைக்கு நான் நோன்பு வைக்கிறேன், லில்லாஹி தஆலா அல்லாஹ் காட்டி வைக்கிறேன், பெருமை காட்டி வைக்கல அப்படின்னு உள்ளத்தால் உணர்ந்து கொண்டு வாயால் சொல்வது சிறப்பு. இல்ல வாயாலே ஒருத்தர் சொல்லல, உள்ளத்தால் உணர்ந்திருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ் போதும். இல்ல ஒருத்தர் வந்து சொல்லவே இல்லை, சுத்தமா உள்ளத்தாலும் நினைச்சு பார்க்கல, எது நினைச்சு பார்க்கல, நோன்பு இருக்கிறாரு, அவ்வளவு பிரயோஜனத்தை அடைஞ்சு கொள்ள மாட்டார். ஆனா நோம்புடைய மாசம் வந்துச்சுன்னா அவர் பட்னியா இருந்தாரு, அந்த மாதிரி எந்திரிச்சாரு கொண்டாரு அப்படின்னு சொன்னா ஒரு நியத்து செய்யல அப்படின்னு சொன்னா நோம்பே இல்லை, நன்மையே கிடைக்காது. ஆடு மாடு பட்னியாக இருந்தது போன்றுதான் அது அமையும். அதே மாதிரிதான் இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய அந்த விஷயம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய பெற்றோர்கள் கேட்பாங்க, பால் குடி தாய்க்கு நோன்பு வைக்கலாமா? நோன்பு விடலாம் தாராளமாக. நோன்பு வைப்பதில் எந்தவித சிரமமும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நோன்பு வைத்துக் கொள்ளலாம், தாய்க்கு பாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தவறான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நோம்புடைய காலத்துல பிள்ளைக்கு பால் கொடுத்தாக்க நோம்பு முறிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நோம்பு முறியாது, பால் கொடுப்பதினால் நோன்பு முறியாது. ஆனால் நோன்பை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அனுமதி அளித்திருக்கின்றது மார்க்கம். எப்ப அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க விடலாம். கஷ்டமா இருக்குது, ரொம்ப தலைவலி ஏற்படுது, குழந்தைக்கு பால் சுரக்கிறது கஷ்டமா இருக்குது, இப்படி உள்ள சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யலாம்? நோன்பு விடலாம். அது மாதிரி மாதவிடாய்க்காரவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டதும் எப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கணும்? சும்மா தலைவலிக்குது, பசியா இருந்தா தலைவலிக்க தான் செய்யும். கையில காசு வந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா தலைவலி கூட தெரிய மாட்டேங்குது, பசியா இருக்கட்டும் பரவாயில்லன்னு நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல, அந்த நோய் இல்லை. மனசாட்சியோடு நான் நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் என்னுடைய நோய் அதிகரிக்கும் அப்படின்ற பயம் இருக்கணும். ஒரு உண்மையான ஒரு டாக்டரும் சொல்லணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த இடத்திலே கவனிக்கப்பட வேண்டும். அது மாதிரி மாசமாக இருக்கக்கூடிய ஹாமிலா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண், அந்த கர்ப்பவாதி பெண் அவங்களுக்கும் சிரமம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நோன்பை விட்டுக்கலாம், அனுமதி இருக்குது. சிரமம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நோன்ப வைக்கலாம், அதுக்கும் அனுமதி இருக்குது. அது மாதிரி உள்ள இந்த மாதிரி உள்ள சில விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கணும். இதற்கு மேற்பட்டு நாம் நோன்பை சில நிர்பந்தத்தின் நாம் விடுகின்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்குள்ள கஃபாராவை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இந்த கஃபாரா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு வயிறார, அதாவது திருப்தியான உணவாக
நடுத்தரமான உணவு தான், ரொம்ப காஸ்ட்லியா இல்லை, பிரியாணியும் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டு அப்படிதான் நோன்பு திறக்கிறோம் வைக்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் கஃபாராக கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சக்தி கொடுத்திருந்தாண்டாக்க பிரியாணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அல்லாஹ் சக்தி கொடுத்திருக்கிறான். ஆனா இவன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொடுக்கறது என்ன கொடுக்குறான்? கஃபாராவாக கஞ்சிக்குள்ள காசை கொடுக்குறான். இன்னைக்கு கஞ்சி காஸ்ட்லியா தான் போச்சு, எல்லா பொருளும் காஸ்ட்லி. அப்ப இப்படி உள்ள விஷயங்களை நாம் கவனிக்கும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, நமது நிலையை அனுசரித்து சாதாரணமான உணவையும் கொடுத்து கஃபாராவாக கொடுக்க முடியாது, உயர்தரமான உணவையும் கொடுக்க முடியாது. நம்மளுடைய விருப்பம் நல்ல சக்தி இருந்து உயர்தரமான உணவை கொடுக்கின்றோம் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நடுநிலையே மார்க்கம் வரவேற்கின்றது. 2 வேளை உணவு, மதிய உணவும் இரவு உணவிற்கும் உள்ள உணவையோ அல்லது தொகையோ அதற்குரிய கிரயத்தையோ நம்ம கொடுத்துடலாம். அப்படி கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? கஃபாராவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் நல்ல நிலைக்கு உருவாயிட்டார் அப்படின்னு சொன்னாக்க இன்ஷா அல்லாஹ் அதை கலா செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நன்மைகளில் ஏதாவது குறைவு ஏற்பட்டது என்று சொன்னாலும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நிவர்த்தியை தருவான். இல்ல நம்ம கலா செய்ய முடியாம வஃபாத் ஆயிட்டோம்னு சொன்னாக்க இந்த கஃபாரா நிறைவேற்றியதினால் அல்லாஹ் தஆலா அதை குற்றமாக விதிக்க மாட்டார். கஃபாரா நிறைவேற்றக்கூடிய முறை அதுதான். இங்க இருந்துகிட்டு ஊர் காசு கணக்கு பண்ண வரக்கூடாது. இங்க இருந்துகிட்டோம் ஒரு நேரம் சாப்பாடு என்ன அப்படின்னு சொன்னாக்க ஊருடைய கணக்கின் பிரகாரம் இருக்கும். இவர் இங்க உட்காந்துட்டு ஊர் கணக்கு பண்ணுவார். நல்லா திருப்தியா கொடுக்கலாம்ல, ஏழைகளுக்கு தானே கொடுக்குறாரு, நல்லா அள்ளி கொடுக்க வேண்டியது தானே. அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், தர்மம் செய்யக்கூடிய சக்தி தந்திருக்கிறான். இப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய செயல்பாடுகளை ஆக்கி வரணும். நம்ம எண்ணத்தை சுருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய ரிசுக்கை சுருக்கிடுவான். நம்ம எண்ணத்தை விரிவாக்கும் போது அல்லாஹ் அவனுடைய ரிசுக்கை விரிவாக்குவான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிதான். இது சாதாரணமான எளிய முறை. அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இருக்கு. வேணும்னே நோன்பை முறிக்கணும். இதெல்லாம் நோன்பு முறிச்சிடும். என்ன? வேணும்னே தண்ணி எடுத்து குடிக்கிறான். அது மாதிரி வேணும்னே என்ன செய்யறான்? உடல் உறவு கொண்டுறான், சாப்பிட்டுறான். இப்ப அது மாதிரி என்ன செய்யறான்? வாய் நிரம்ப வாந்தி எடுத்த வேணும்னே வாந்தி எடுக்கிறான். அது மாதிரி வேணும்னே என்ன செய்யறான்? மறந்துட்டு பொடி போட்டான், இழுத்துட்டான், அல்லது சிகரெட் அடிச்சுட்டான், டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு விட்டுட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. வேணும்னே விடுறான், அடிக்கிறான். இந்த மாதிரி உள்ள குற்றம்லாம் என்ன? ஃபமன் தத்தவா, அதாவது 2 ஷஹ்ரைனி முத்ததாபியைன், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்வார்களே, அது வந்துடும். அது மாதிரி நோன்பு முறிக்காத சில செயல். கடுமையான கொடுமைக்காரனா இருந்தான்னு சொன்னாக்க உணவுல உப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு மனைவிக்கு அனுமதி இருக்குது. இல்லைன்னா கூட பரவாயில்லை. இப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாயில வச்சு மெண்டு கொண்டு இருக்கிறான், ரப்பர் இந்த மாதிரி உள்ள பொருள், இந்த மாதிரி ஏதாவது உள்ள பொருள், இது தேவையில்லாத விஷயம், மக்ரூஹ், விரும்பத்தகாத விஷயம். ஆனா நோம்பு முறிக்குமா அப்படின்னு சொன்னா முறிக்காது. அது மாதிரி எச்சில நிறைய சேர்த்து வச்சு தொண்டை நினைஞ்சிருக்கு, தொண்டை ஈரமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சில சேர்த்து வச்சு முழுங்குறான். இந்த மாதிரி செயல்பாடுகள் இது விரும்பத்தகாத செயல். ஆனா நோம்பு முறிக்குமா அப்படின்னா முறிக்காது. ஏன்னா வெளியில இருந்து ஒரு பொருளும் போகல. அதே மாதிரி மனைவியை ஆசையாக பார்ப்பது, தொடுவது, முத்தமிடுவது, இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நன்மையை குறைக்கும், விரும்பத்தகாத செயல். ஆனா நோம்பு முறிக்குமா அப்படின்னு சொன்னா முறிக்காது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மனைவி முத்தமிட்டுட்டேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்கு சொன்னாங்க, நமக்கு இல்ல, நம்ம அதுக்கு அடுத்து உள்ள தவறுகள்லாம் செஞ்சிருவோம். வாய்ப்பு பிடிச்சா நோம்பு முறிஞ்சிருமா? அபூதாவுதில் இடம்பெற ஹதீஸ். மனைவியை முத்தமிட்டுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மனிதன் வாய் கொப்பளிக்கின்றான், நோம்பு முறியுமா? முறியாதுல. அது மாதிரி இதுக்கும் முறியாது அப்படின்னு சொன்னாங்க. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்ற ஈமானின் உச்சக்கட்டம் அடைந்த அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில். இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பிறகு உள்ள எல்லா வேலையும் செஞ்சு அனுமதி இருக்குது ஹதீஸ்ல இருந்து அப்படின்னு அது எல்லாமே தொடராக்கிடுவான். அதனால அது கூடாது, அது ஆகமாக்கப்பட்டது அல்ல. அந்த விஷயத்தை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க, சில விஷயங்களை ஏவி இருக்கிறாங்க. வயசாளி அப்படின்னு சொன்னாக்க அவங்க மனைவியோட படுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உதவி ஒத்தாசை பண்ணுவாங்க, மாத்திரை அது இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, மற்ற இதர தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. சிறு வயசு இளம்பிராயம் அப்படின்னு சொன்னாக்க மனைவியில சேர்ந்து படுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தன்னுடைய மனதினால் ஏதாவது எண்ணம் ஏற்பட்டு தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். அது நிறைய ஹதீஸ்ல நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நோன்பு பலவீனம் ஏற்படும் அளவுக்கு வேலை செய்யறது, நோன்பு
கடுமையான வேலை நோம்புல கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கடுமையான வேலை செஞ்சு இப்பயும் அவங்க செய்யறது தப்பு. அது மாதிரி முதலாளிகள் தன்னுடைய தொழிலாளிகளுக்கு அந்த மாதிரி கடுமையான கஷ்டமான வேலைகளை கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை நாடிய ஒரு இபாதத்துல இருக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வணக்கத்துல இருக்கிறாரு, அவருக்கு நம்ம சலுகை கொடுக்கணும். அல்லாஹ் எப்படி நமக்கு சலுகை கொடுத்து நம்ம கையில ரிஸ்க் கொடுத்து நமக்கு வேலையாளாக அவரை வச்சிருக்கிறானோ, அதே மாதிரி நம்ம அவருக்கு சலுகை கொடுத்து அந்த வேலையில கொஞ்சம் வலுவை குறைச்சு கொஞ்சம் ஈஸியா ஆக்கி வைப்போம் அப்படின்னு அவருக்கு என்ன செய்யணும்? நம்ம வேலையில அவருக்கு கஷ்டத்தை நீக்கி வைக்கணும், அவருக்கு சிரமத்தை எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நோம்புல பிறரை ஏசுறது, பொய் சொல்றது, புறம் சொல்றது, கோல் சொல்றது, இதெல்லாம் அருவருக்கத்தக்க செயல்தான். நோம்பு முறிஞ்சிடாது, ஆனா நன்மையை இழக்க செஞ்சிடும், நன்மையை பிரயோஜனமற்ற செயலாக ஆக்கும். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். அதே மாதிரி மிஸ்வாக்கு செய்யும் போது ரத்தம் வர்றது, இது நோம்பு முறிக்காது. அது மாதிரி சுர்மா இடுறது, அது அது மாதிரி கண்ணுல மருந்து போடுறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நோம்பு முறிக்காது. அது மாதிரி தன்னுடைய சுய நாட்டம் இல்லாம தொண்டையில ஏதாவது ஒரு கொசுவோ அல்லது வேற ஏதோ ஒரு பொருளோ போயிடுச்சு, அது மாதிரி தானாகவே வாந்தி எடுக்கப்பட்டது, வேண்டும்னே இவர் எடுக்கல, தானா வாந்தி எடுக்கப்பட்டது, அது கொஞ்சமா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி தானா வந்துச்சுன்னு சொன்னா நோம்பு முடியாது. அது மாதிரி வாந்தி வந்துச்சு ஆனா மீண்டும் அதாவது தானாவே நம்மளுடைய சக்தி இல்லாம உள்ள போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நிலை உருவாச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்பயும் நோம்பு முடியாது. அதே மாதிரி உடம்புல எண்ணெய் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க நோம்பு முறிஞ்சிடும் அப்படின்னு. உடம்புல எண்ணெய் தேய்க்கி குளிக்கிறது, தலையில எண்ணெய் தேய்க்கிறது, அது மாதிரி என்ன செய்யறது, ஸ்விம்மிங் பூல்ல நல்லா மூழ்கி உள்ள தண்ணீர்ல மூழ்கி குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோம்பு முறிக்காது, நோம்பு முறிக்கக்கூடிய செயல் அல்ல. இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி அதெல்லாம் நோம்பு முறிக்காது. சில பேர் ரத்தம் எடுக்கிறது, டெஸ்டுக்காண்டி ரத்தம் எடுப்பாங்கல்ல, பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி விஷயம் நோம்பு முறிக்காது. சில பேர் என்ன செய்வாங்க, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்ல ஹெல்த்லியான விட்டமின் ஏதாவது இன்ஜெக்ஷன் இருந்தா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, அல்லது வேற ஏதாவது உள்ள சக்தியான உள்ள இன்ஜெக்ஷன் போடுங்க, இதெல்லாம் நோம்பு முடிச்சோம். எதுக்காக வேண்டி? ஏற்கனவே டயர்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்யறாரு, போய் டாக்டர் போய் சொல்லி அல்லது வேற ஏதாவது அவருக்கு தெரிஞ்ச மருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாரு, அந்த டயர்ட்னஸ் போக்கிக்கிறதுக்காக வேண்டி. இது நோம்பு முறிச்சிடும். வைத்தியத்துக்காக வேண்டி மருந்தாக செலுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன் அது நோம்பு முறிக்காது. அது மாதிரி சில விஷயங்கள். அது மாதிரி தூக்கத்துல தானாகவோ அல்லது தூக்கத்திலோ அல்லது தானாகவோ சும்மா நம்மளா இருந்துகிட்டு இருந்தோம், சிலருக்கு பலகீனத்தின் காரணமாக கலிதம் ஆயிடும், விந்து வெளியாயிடும், அல்லது சிலருக்கு தூக்கத்தில இருக்கும் பொழுது விந்து வெளியாயிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யாது, நோம்பு முறியாது, நோம்பு இருக்கும். அப்படியே நிறைய பேர் தெரியாததுனால என்ன செஞ்சிருவாங்க, கலிதம் ஆயிடுச்சு, அதாவது விந்து வெளியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நோம்பு முறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அது நோம்பு முறியாது. அது மாதிரி மாதவிடாய் அப்பதான் புதுசா ஒரு பெண்ணு பருவ வயதாகின்றார், அந்த மாதிரி உள்ள நிலைக்கு ஒருத்தவருக்கு ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நோம்பு முறிஞ்சு போயிடும். அந்த நோம்ப அதனால் குற்றம் ஏற்படாது, அதை கலா செய்ய வேண்டும். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் மறந்துட்டு சாப்பிட்டேன், என்னுடைய நோம்பு முறிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவினுடைய புறத்திலிருந்து உண்ணவும் பருகவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. நீங்க மறந்துட்டானே சாப்பிட்டீங்க, அதனால நம்ம நல்லா சாப்பிட்டு தெரிஞ்சு சாப்பிட்டு மறந்து சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, அதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த சஹாபி என்ன ஆதங்கத்தோடு கேட்கிறாங்க, நான் மறந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேனே, அதுக்கு பிறகு தானே எனக்கு நோம்புன்னு தெரிஞ்சு நான் வந்துட்டேன், இப்ப என்னுடைய நோம்பினுடைய நிலைமை என்ன, குடிச்சு போய் கேட்கிறாங்க. ஏன்னா நோம்பு வைக்கணும்னு ஆர்வம் இருந்தவங்க. அதனால அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக சட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமே ஆயின், நோன்பு வைத்தும் நீங்கள் மறந்த நிலையில் உண்பீர்களே ஆயின், மறந்த நிலையில் குடிப்பீர்களே ஆயின், அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவும் பானமும் ஆகும். அல்லாஹ் வெகுமதியா தந்திருக்கான். ஆனா உங்களுடைய நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா இருக்குமே, நமக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஏற்பட்டுச்சுனாக்கா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தானே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துச்சுனாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வராமே நம்ம எண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அல்லாஹு தஆலா அலீமும் பிதாத்தி ஸுதூர், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகையினால் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட முடியாது, எந்த ஒரு நிலையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஆகையினால் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நோம்பினுடைய விஷயத்துல நம்ம அல்லாஹு தஆலா இட்ட கட்டளையை நாம் நிறைவேற்றுவதற்கு முற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் ஏற்படக்கூடிய பயிற்சி தான் வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா மிக உன்னதமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றி நடப்பதற்கு தந்த நோன்புதான். இல்லைன்னாக்கா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. எந்த ஒரு மனிதன் நோன்பு வச்சு தீய பேச்ச விடலையோ, அது மாதிரி கெட்ட பழக்க வழக்கத்தை விடலையோ, அதனால் எந்த பிரயோஜனமும் அல்லாஹ்வுக்கு இல்லை, எந்த அவசியமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. அன் யதா தஆமஹு வ ஷராபஹு ஃபீ அன் யதா தஆமஹு ஷராபஹு. அவனுடைய உணவையும் விட்டுறதுனால, அவனுடைய பானத்தையும் குடிப்பதை விட்டு நிறுத்துவதனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது கண்ணியம் உயர்ந்துருமா? எந்தவித இல்லை, அல்லாஹ்வுக்கு கிடையாது. அது மாதிரி நமக்கு அல்லாஹ்வுக்கு எந்தவித பாதிப்பையும் அல்லது அல்லாஹ்வுக்கு எந்தவித உயர் பதவியும் ஏற்படுத்துவது கிடையாது. நமக்கு தான் அது நஷ்டத்தையும் லாபத்தையும் விளைவிக்கும். அதனால என்ன செய்யணும்? நோம்பினுடைய ஹக்கை நம்ம நிறைவேற்றணும். அதுக்கு முன்பதாக உள்ள சில தயாரிப்புகள் இருக்கின்றன. நேற்று கூட மஸ்ஜித் அல் முத்தகில்ல நான் பேசும்போது சொல்லி காண்பித்தேன், உறவை இணைக்க வேண்டும் என்ற தலைப்பு அவர்கள் தந்திருந்தார்கள் நேற்றைய பேச்சு. அதுல சொல்லும் போது உறவை இணைக்க வேண்டும். உறவை இணைக்கிறதுனால அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான். உறவை எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம விரிவா நம்ம கவனிக்கும் பொழுது, உறவு இருந்தாதான் இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நல்ல மல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறார், ஆனா உறவு இல்லை, அவருடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, கேள்விக்குறியாக ஆகிவிடும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, உறவுக்கு அல்லாஹ் தஆலா ரூபத்தை கொடுத்து அதற்கு ஜடலத்தை கொடுத்து அந்த உறவாகப்பட்டது அல்லாஹ்வுடைய அரிசை உழுக்கக்கூடியதாக இருக்கும். தெளிவான ஹதீஸ்ல வந்திருக்குது. அல்லாஹ் கேட்பான் அந்த உறவினிடத்திலே, ஏன் உழுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த உறவு சொல்லும், யா அல்லாஹ், என்னை அவன் துண்டித்து விட்டான், ஆகினால் உன்னை விட்டு நீ அவனை விட்டு நீ துண்டித்து விடு. அல்லாஹ்வுடைய அரிசை உலுக்கிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான் பதிலு? சரி அப்படின்னு சொன்னாக்க நான் என்ன செய்யறேன்? அவனிடத்திலிருந்து எனது ரஹ்மத்தை அறுப்படையை நான் துண்டித்து விட்டேன். இப்ப என்ன நஷ்டமாயிடுச்சு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே கிடைக்கவில்லை ஒருவனுக்கு என்று சொன்னால் அவன் நோம்பினால் என்ன பிரயோஜனத்தை அடைந்து கொள்ள முடியும்? நோம்பினால் என்ன பலனை பெற்றுக் கொள்ள முடியும்? அல்லாஹ்ட்ட கிருபையே வரல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கல, அல்லாஹ் வெகுமதி தரத்துக்கு தயாராக இல்லை. அப்ப எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகினால் தான் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். அது இப்பயே சொல்லப்படுது, 22 நாள் 21 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இப்பயே சொல்லிட்டு நம்ம தயாராகிட்டோம்னு சொன்னாக்க வரக்கூடிய நோம்புல நம்ம என்ன செய்யலாம்? நிறைய நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த நோம்பினால் செய்யக்கூடிய சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்விற்குரிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நோம்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி களமாக நோன்பை ஆக்கி, அந்த பயிற்சியின் பிரகாரமே நமது வாழ்க்கையை ஏனைய காலங்களிலே நாம் செலுத்தி அதன் வாயிலாக அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டு அவனுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக நாமும், நமது மனைவி மக்கள், நமது சந்ததிகள், உலக முஸ்லிம்கள், மூமின்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சுவனத்திற்குரியவர்களாக ஆகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் இந்த நோம்பின் வாயிலாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.